உண்டாவதாக. இந்த காலை ஆராதனை வேளையில் வந்திருக்கிற அனைவரும் இயேசு நாமத்திலே மறுபடியும் ஒரு முறை வாழ்த்துக்கிறேன். திரும்ப அந்த செய்தியை நானே கேட்டுக்கொண்டு ஒரு ரூபியோட வேலை பார்த்த ஒரு டீச்சர் குடும்பத்தில் ஒரு விஷயத்துக்காக ஜெபிக்க அழைத்திருந்தார்கள். ஸோ அந்த மெசேஜை நான் டோட்டலாக போட்டு கேட்டுட்டு அதோட அந்த பிரசன்னத்தோடு கூட நான் கடந்து சென்று அவர்களுக்கு ஒரு மணி நேரம் கடவுளை பற்றி, திருச்சபையை குறித்து, வேடத்தை குறித்து அவர்களோடு கூட பேசினேன். தேவனுடைய பிரசன்னம் என்னை வழி நடத்தினதை உணர்ந்தேன். சில நேரங்களிலே செய்திகள் பேசும்போது திருப்பங்கள் ஏற்படுகிறது. எனக்கு புரியல, ஏற்படக்கூடாது என்று ஜெபித்து வருகிறேன். அதனால தான் மோஸ்ட்லி ஐ கேரி மை நோட்ஸ். நான் உட்காந்து எழுதுவேன். எனக்கு டைப் பண்ண தெரியாது ரொம்ப. அது முயற்சி பண்ணுகிறேன் கம்ப்யூட்டரில் எப்படியா படிக்கணுன்ட்டு. ஆனால் நீங்கள் ஆண்டவரிடத்துல என்னோடு கூட பேசும் ஆண்டவரே, நீங்கள் ஜெபித்து வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். நீங்கள் உண்மையாக கர்த்தர் என்னோடு கூட பேசணும்னு ஜெபித்து வந்தீங்கன்னா அந்த செய்தி எந்த முறை எங்கு போனாலும் உங்களோடு பேசவே கர்த்தர் எங்களை திருப்புகிறார் என்பதை மாத்திரம் புரிந்து கொள்ளும்படி அன்பாக கேட்கிறேன். சிறு விளக்கம். எப்பவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உண்மையாக ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக தான் பேசுவார். நான் எவ்வளோ ஜெபம் பண்ணி ஆயத்தப்படுத்தினாலும் அன்றைக்கு கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு வார்த்தை, எனக்குன்னு ஒரு வார்த்தை இல்லையான்னு கேட்டு வந்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கும். அதனால் செய்தி கேளுங்கள், கவனியுங்கள், கை கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. The church has committed fully to preach God's word and nothing else. வசனத்தை தவிர வேறு ஒன்றையும் பிரசங்கிக்க கூடாது என்று இந்த திருச்சபை ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறது. அதில் உறுதியாய் நிற்க எங்களுக்காக ஜெபியுங்கள். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய சபை அந்த திசையிலே செல்லட்டும், செல்வதாக. இன்றைக்கும் உங்களோடு கூட மார்க்கு சுவிசேஷத்திலிருந்து நான் விட்ட இடத்திலிருந்து தொடர்கிறேன். இன்றைக்கும் உங்களோடு கூட மார்க்கு சுவிசேஷத்திலிருந்து இந்த மார்க்கு சுவிசேஷத்தினுடைய தொடர் போதனை. பைபிளில் புதிய ஏற்பாடு ரொம்ப ஈஸி புக் மார்க் காஸ்பல். அதாவது திருப்பிரசங்கங்கள் எல்லாம் நாங்கள் மார்க் சுவிசேஷம் தான் ஃபஸ்ட்டு கொடுப்போம். லூக்காவை கொடுக்க மாட்டோம், மத்தேயு கொடுக்க மாட்டோம், யோவான் கொடுக்க மாட்டோம். இப்போல்லாம் பிடிக்கிட்டால் கூட கையில் பைபிளை திணிச்சிடுறாங்க. கொடுக்கணும் தான். ஆனால் 1ஆம் கிளாஸ் பாடம் படிக்கக்கூடிய பிள்ளைக்கு 11th ஸ்டாண்டர்ட் புக்கை கொடுக்க முடியாது. காலேஜில் படிக்கிற பிள்ளை அது படிக்கணும், அது ஒரு காலத்தில் படிக்கும். ஆனால் 1ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு கையில் பிஎஸ்சி மேத்ஸ் கொடுக்க முடியாது. லூஸ் ஆகி எங்கிட்ட போயிடும். அது ஒன்றும் தெரியாது. கணக்கு படிக்கணும், ஸ்லோவாக தான், கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரு சர்ச்சு அப்படி தான் வேரத்தை கர்த்தர் கொடுப்பார். நான் அப்படி தான் கற்றுக்கொண்டேன். எல்லாத்தையும் ஒரே நாளில் கற்றுக்கொள்ளலை. கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக வழி நடத்தினார். ரொம்ப பிரியமாக வேதத்தை வாசிப்பேன். என்னோட முதல் வேதாகமத்தில் இன்னும் என்னுடைய சேஃபுக்கள் அதை வச்சுருக்கிறேன். அது அப்படி எங்கள் அப்பா ஊழியத்துக்கு போகும்போது எனக்கு கொடுத்த பைபிள். அதில் போட்டுப்பேன், வேதத்தை வாசி, நேசி, யோசி. அந்த 3 வரி எழுதியிருப்பேன். வேதத்தை வாசி, நேசி, யோசி. ஸோ என் ஃப்ரெண்டு எனக்குன்னு ஒரு அழகாக படம் வரைஞ்சி அந்த இதை போட்டு எனக்கு கொடுத்தான். அதை ஒட்டி வச்சுருப்பேன் அதில். ஸோ சிறு வயதிலிருந்து வேதத்தை வாசிக்க, நேசிக்க, யோசிக்க கற்றுக்கொண்டேன். அது இன்றைக்கு வரைக்கும் பிரயோஜனமாக இருக்குது. உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும், எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகள் பைபிள் நல்லா படித்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தாலே கர்த்தரோடு நம்ம நெருங்கிறதுக்கு அது வாய்ப்பு இருக்கும். we will walk closer with God. கடவுளோடு கூட closer walk with Jesus. ஆண்டவரோடு கூட நம்ம நெருங்கி நம்ம நடக்க ஆரம்பிப்போம். இயேசுவோடு கூட நம்ம நெருங்கி நடக்கணும். இயேசுவோட நெருங்கி நடக்கணும்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நேரம் செலவழிக்கணும். நேரம் செலவழிக்கணும்னா நமக்கு ஒரு நாளுக்கு 24 மணி நேரத்தை தவிர கூட இல்லை. தலையில்னாலும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். அப்போ ஆண்டவருக்கு எப்படி நேரம் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா லாஜிக்கல் ஆர்கியூமெண்ட்,
எதுக்கு அதிகமாக கொடுக்குறோமோ அதை குறைச்சிக்கிட்டா இது கொடுக்கலாம். புரியுது? எதுக்கு அதிகமாக நம்ம கொடுக்குறோமோ அதை குறைச்சிட்டா இதுக்கு அதிகமாக ஆண்டவர் கொடுக்கலாம். அப்போ நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தம் என்ற ஒன்றே தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியங்களை அப்படி அந்த டைம் அதில் போய் சிக்கிற நேரங்களை எடுத்தோன்னே கட் பண்ண முடியாது. ஆனால் கட் பண்ண ட்ரை பண்ணால் நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம கடவுளோடு கூட அதிக நேரத்தை செலவழிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அவரை போலவே மாறிவிடுவோம். நம்மை அவரை போலவே மாறுபடியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால் தேவனிடத்தில் நெருங்கி ஜீவிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. டைம் ஸ்பெண்ட் பண்ண, நேரம் செலவழிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம், கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக. யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு சாவின் நீழல் வந்து மூடிட, தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனவில் இன்னும் உம்மை கேட்டி சேர்வேன். வாக்களித்த வல்ல நாதா தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆண்டவரே, எங்களோடு கூட பேசும். வேத வசனத்தை பார்க்க எங்களுடைய கண்களை திறந்தரலாம். எங்களோடு கூட இடைப்படும், எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். உங்களோடு கூட நெருங்கி பழகும், பேசும் அந்த அனுபவத்தை எங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து தாரும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலே நிறுத்தினேன், தொடர்கிறேன். யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். சேர்ந்து வாசிப்போமா? 4:5. யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திலே போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுக்குறான். அந்த ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு முன்னால் ஒரு பிரசங்கம் பண்ணுறான். அன்றைக்கி சொல்லுவாங்க, ஏன் ஊழியர் பிரசங்கம் பண்ணுறாங்கன்னு. ஊழியர் பிரசங்கம் பண்ணணும். ஊழியர் பிரசங்கம் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்கணும். ஊழியர் பிரசங்கம் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கணும், நேரம் கொடுக்கணும். நிறைய நேரத்தில் எங்களை பல நிகழ்ச்சிக்கு கூப்பிடுவாங்க. அந்த நிகழ்ச்சி கூப்பிடும்போது அவங்க ப்ரோக்ராம் ஷீட் போடுவாங்க எல்லாம். ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும், பிரசங்கம் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. இங்கே நடக்கிற சொல்ல பொதுவாக நடக்கிறது பார்ப்பேன். கடைசியில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல 20 நிமிஷம் பேசலான்னுவாங்க. விவரம் உள்ளவங்க நாங்கள் கேட்டுக்கணும், அவ்வளோ நேரம் பேசணும். பிறகு ஓடி வந்து சிட்டு கொடுப்பாங்க, 15 நிமிஷம்னுவாங்க, 10 நிமிஷம்னுவாங்க. கடைசியில் ஒரு சிட்டு வரும், 5 நிமிஷத்தில் முடிச்சிருங்கன்னுவாங்க. நம்ம மனசில் இவ்வளோ தூரத்துக்கு பிளான் பண்ணியிருந்தா அதை ரத்தின சுருக்கமாக கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். சின்னதை பெருசாக்கலாம், பெருசை சின்னக்காக்கிறது கஷ்டம். உடனே நம்ம என்ன செய்வோம்ட்டு மனசு முதல்ல அப்செட் ஆகிரும். அப்படியே கொண்டு போய் என்ன செஞ்சிருவோம், முடிச்சிருவோம். சில நேரங்கள் அப்படி நடக்கிறது. சில இடங்களில் பேச நம்ம எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் அவங்க பேச முடியாது. ஏன்னா பீப்புள்ஸ் ஹார்ட் இஸ் நாட் ரெடி.
ஆர் நாட் ரிசெப்டிவ். திறந்த மனசு இருக்காது. அப்போ அவங்கள்ட்ட பேச முடியாது, அடைச்சிருக்கும். அப்போ அவங்கள்ட்ட பேசினா திரும்பி வர்றது நமக்கு தெரியும். ஸோ தேவனுடைய ஊழியர்களுக்கு இதெல்லாம் போக போக தான் தெரியும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாம் பழக்கம், போக போக தான் புரியும். ஸோ சில நேரங்களில் நம்ம பேசக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைமை வரும்போது ஆனால் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், எவ்வளோ சொல்லிட்டே இருக்கேன் பாருங்கள், எல்லாம் ஊழியர்களுக்குரியதெல்லாம். நம்ம ஆண்டவருக்கும் நம்ம மைண்டை டியூன் பண்ணிகிட்டே இருக்கும்போது சில நேரத்தில் கர்த்தர் பேச வைப்பார், சில நேரத்தில் பேச வைக்க மாட்டார். நமக்கு ஆசையாக இருக்கும், நம்ம பேசணும் தானே வந்தேன், பேச முடியலன்னு. ஆண்டவருக்கு தெரியும் அந்த வார்த்தையை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சரி, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே, ஏன் பேசினான்னு பைபிளில் சொல்லியிருக்கு. அந்த வசனத்தை நான் சொன்னால் கோவிச்சுக்கிடக்கூடாது, சரியா? பண்ணிக்கு முன்னால் முத்து போடக்கூடாது. அந்த வார்த்தை யாராவது சொல்லி கோவிச்சுக்கிடக்கூடாது. ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், ரொம்ப அன்புள்ள தெய்வம், பன்றிகளுக்கு முன்பு முத்துக்களை போடாதீங்கன்னு. இது முத்து, இசப்பால். வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயேன்னெலாம் பாடியிருக்கான். இந்த உலகத்திலே காஸ்ட்லி பைபிள் தான். அப்போ அந்த விலை பெற்ற செல்வத்தில் இருக்கிற ஆண்டோடைய வார்த்தையை எடுத்து அது தூக்கி போடக்கூடாது. அது போட்டால் என்ன பண்ணோம், அதுக்கு வேல்யூ தெரியாது. அதை கால்னால் கிண்டிட்டு நம்மளையும் அடிக்க பார்ப்போம். ஸோ வேத வசனத்தை எங்கே விதைக்கணும் என்று இருக்கிறார். அதே நேரத்தில் பவுல் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக பண்ணு. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் வசனங்கள் இருக்கிறது. அது எந்த இடத்துக்கு ஏற்ற விதத்தில் அதை கொண்டு போகணும் என்பது ஒரு தேவனுடைய ஊழியர் தேவனோடு கூட நெருங்கிய ஐக்கியத்தில் இருந்தால்தான் அதை கொண்டு செல்வது சாத்தியம். ஏன் சொன்னேன்? அவன் பிரசங்கம் பண்ணி ஞானஸ்நானம் கொடுத்தான். ஞானஸ்நானம் கொடுத்து பிரசங்கம் பண்ணலை. சொல்லுங்கள், சீரியஸ் ஆகிற. பிரசங்கம் பண்ணி ஞானஸ்நானம் கொடுத்தான். ஏன்னா பைபிளில் சொல்லியிருக்க, யோவான் வனாந்திரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து நம்ம படிப்போம். பாவ மன்னிப்புக்கென்று ஒரு காரணம் இருக்கிறது. அதெல்லாம் பின்னால் பார்ப்போம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு ஞானஸ்நானத்தை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அந்த பிரசங்கத்தினுடைய முடிவு, there was a mighty result. கடைசி சொல்லி முடிக்கிறேன். ஒரு மைட்டி ரிசல்ட். யூதேய தேசத்தார் அனைவரும், எருசலேம் நகரத்தார் யாவரும், எருசலேம் தான் கேபிட்டல், யூதேயா நாடு, எல்லாரும் அவனிடத்தில் போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஒரு வசனத்துக்குள்ள எத்தனை விஷயத்தை உள்ளே கொண்டு போய் இந்த யோவான், இது மார்க்கு, ஜான் மார்க் அதை பின்னி இருக்கிறார் என்று பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. இதை பிரித்து படித்தா தான் புரியும். சரி, இன்றைக்கு தலைப்பு யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கம். அந்த பிரசங்கம் எப்படி இருந்தது? வாட் வாஸ் த ப்ரீச்சிங் ஆஃப் ஜான் த பேப்டிஸ்ட்? யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கத்தை குறித்து நிறைய வசனங்கள் இருக்கிறது. 4 சுவிசேஷங்களிலும் வசனங்களை கோர்வை பண்ணி வைத்திருக்கிறேன், பார்ப்போம். ஆனால் இன்றைக்கு ஒரு ஞானஸ்நானத்தை பற்றி ஒரு விஷயம் இதுக்குள்ளே இருக்கிறது. ஏன்னா அவனுடைய வேலை ஞானஸ்நானம் கொடுப்பது. ஞானஸ்நானம் கொடுப்பது மாத்திரமல்ல, பிரசங்கம் பண்ணுவது. அந்த பிரசங்கம் எதற்காக என்றால், கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துவது. ஃபாதர் படுவார், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட வேண்டும், குன்றுகள் அகற்றப்பட வேண்டும், கோணலானவைகள் நேராகணும், கரடு முரடானவைகள் சமமாகணும். வருகிறார், ராஜா வருகிறார், ஆயத்தமாகும். பாட்டெல்லாம் பாடி பாடி அப்படி மனசில் இருக்கு. ராஜா வருகிறார், ஆயத்தமாகும். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். இயேசுவை வரவேற்கிறதுக்கு ஒரு குரூப் வேணும். இயேசுவை வரவேற்கிறதுக்கு ஒரு புத்தியுள்ள கன்னிகளின் கூட்டம் வேண்டும். சும்மா இயேசு வருகிறார் என்று சொல்லிவிட்டு யார் வந்தால் என்ன, வரட்டால் போனால் என்ன என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு கூட்டம் இயேசுவை வரவேற்க வரணும். நம்முடைய ஊழியத்தினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இயேசுவை வரவேற்க ஒரு பெரிய கூட்டத்தை நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமை. அவர் பர்பஸ், our task in this world is to prepare a larger congregation, not a small congregation, not a smaller crowd, but a larger crowd to meet our Lord Jesus Christ. இயேசுவை சந்திக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டத்தை
நிச்சயமாய் நாம் சேர்க்க வேண்டும். இது நம்முடைய ஊழியத்தில் நம் மூலமாக இந்த சமுதாயத்தில் வரக்கூடிய ஒரு தாக்கமாக இருக்கட்டும். லெட் இட் பிகம் அன் இம்பேக்ட் in the society, to change the society, to prepare the hearts of the people who are in the society to meet our Lord Jesus Christ. இயேசுவை வரவேற்க ஆயத்தப்படுத்த வேண்டிய வேலை இருக்கிறது. அநேகர் சொல்வார்கள் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. கடந்த வாரம் சொன்னேன், ஆண்டவருடைய ராஜ்யம், ஆண்டவருடைய நகரம் ஒரு பெரிய நகரம். அந்த நகரத்தில் ஆளே இல்லாமல் இருப்பதற்கு அந்த நகரத்தை உண்டாக்கினார். நம்ம ஒரு வீடு கட்டுகிறோம். நாம் சில நேரத்தில் நம்முடைய வீடுகளை கட்டி இருக்கிறோம். ஆரம்ப காலத்தில் நம்ம கட்டி இருக்கிறோம். கட்டினதில் சரியும் இருக்கிறது, தவறும் இருக்கிறது. நம்ம எல்லாரும் என்ன நினைத்தோம், நம்மோடு கூட எல்லாரும் இருப்பார்கள் என்று. எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்களா என்றால் இல்லை. நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம், ஆனால் அவள் இருக்க புரியவில்லை. புட் தட் வேர்ட் இன் கோட்ஸ், புரியவில்லை. யாரையும் குற்றப்படுத்தாமல் நாசுக்காக சொல்கிறேன், சரியா? சில நேரத்தில் நினைப்போம், ஏன் இவ்வளவு சிரமம் எடுத்து இந்த வீட்டை கட்டினோம், ஏன் இவ்வளவு தூரம் பிரயாசம் எடுத்தோம் என்று. ஒரு வீட்டை கட்டுறது என்பது லேஸ் அல்ல. அதான் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கர்த்தருடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலால் விழித்திருக்கிறது விருதா. ஒரு வீட்டை தான் ஒரு லைஃப்பில் ஒருத்தர் கட்டி முடிக்க முடியும். அவங்களுடைய எல்லா பலனும், அவங்களுடைய மைண்ட் எனர்ஜி எல்லாம் ஸ்குவீஸ் ஆயிரும். சபையுடைய ஒரு அன்பு சகோதரனு கூட பேசிகிட்டு இருந்தேன். அவர் பேசும்போது சொன்னார், பாஸ்டர், ஐ காட் டயர்ட், ஐ காட் ஃபெட் அப் இன் பில்டிங்ஸ். நான் எத்தனையோ வயதிலிருந்து நான் கட்டிடத்தில் நின்றிருக்கிறேன், என்று எனக்கு அது பிடிக்கவில்லை போதும். ஏன்னா ஒரு பெரிய வேலை, பெரிய பொறுப்பு. இப்போ இந்த இடத்துல இருக்க அந்த ஆலயத்தில் சில குறைகள் இருக்கலாம், ஆனால் குறைகளை மாற்றம் பார்க்கக்கூடாது, நிறைகளை பார்க்கணும். இன்றைக்கு ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு ஆலயத்தை நம்ம கொடுத்துருக்கிறார் என்றால் அவர் ஆண்டவருடைய கிருபை. இந்த ஆலயத்தை மேலே கட்டுவதற்கு எவ்வளோ பணம் செலவானது உங்களுக்கு தெரியும். ஆனால் இதை கட்டுவதற்கு எத்தனை சிரமங்கள் இருந்தது கர்த்தருக்கு தெரியும். ஆனால் இதை கட்டி முடிக்கும்போது எத்தனை பேர் என் கூட நின்றார் என்றால் கர்த்தருக்கு தெரியும் யார் நின்றார் என்று. ஒரு வீடு நீங்கள் 1000 சதுரடி கட்டுவீங்க, அதுக்கு எந்த பாடு, இது 10,000 சதுரடிக்கு மேலே. அப்போ இதை ஒவ்வொன்றும் ஒரு இன்ஜினியர் எல்லாத்தையும் பண்ணிடான்னு சொல்ல முடியாது. கீழே உள்ள ஆட்கள் எவ்வளவு, அவங்க என்ன வேலை செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அவங்கள வேலை வாங்கணும். எத்தனை இரவுகள் விழித்து, எத்தனை நேரங்களை செலவழித்து. அப்போ நான் வேதம் வாசிக்கிறதை விட்டுட்டு, ஜெபம் பண்ணுறதை விட்டுட்டு தான் நான் செஞ்சேன். கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு ஒரு வீட்டையும் அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டும் வரைக்கும் என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை. சங்கீதம் 132 சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறானே, நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும். அப்படின்னா டு கம் இன் டு பிக்சர், வை த பிக்சர், டு கம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். அதை பார்க்குற வரைக்கும் என் வீடாகிய கூடாரத்தில் நான் பிரவேசிப்பதும் இல்லை. பாருங்கள், வீட்டுக்குள்ளேயும் போக மாட்டேன், என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை. இங்கே இருக்கிற ஒரு சிலர், அவங்களுக்கே தெரியும், பிரதர்ஸ், அவங்க என் கூட நின்னாங்க. ஆனால் அவங்களாலையும் ஃபுல்லாக நிற்க முடியாது, அவங்களுக்கு உலக வேலைகள் இருந்தது. ஆனால் அதன் மத்தியிலும் நான் நின்று இதை முடிக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார் என்றால் கர்த்தருக்கு மகிமை, துதி, ஸ்தோத்திரம். என் பலத்தை எல்லாவற்றையும் நான் செலவழித்தேன். என்னை ஒரு நாளும் என் ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்துக்கு வரும்போது என்னை குறை சொல்ல மாட்டார். அவரை முகமுகமாய் தரிசிக்கும் போது அவர் சொல்வார், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தார், நீ அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக்குவேன் என்று சொல்வார். முட்டையிட்ட கோழிக்கு தான் என்ன செய்யும், வழி தெரியும். வீட்டுக்குள்ளேயும் போல, கட்டிலையும் போய் படுக்கலை. என் கண்களுக்கு நித்திரையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதில்லை என்று. ஏனென்றால் ஒரு சிலருக்கு ஒரு எண்ணம் இருந்தது, இதை எப்படி கட்டி முடித்து விடுவார்கள் பார்ப்போம் என்று. வெளியில் சொல்லலை, ஆனால் அவருடைய செயல் எனக்கு தெரியும். ஆவியானவர் அதை எனக்கு காண்பிக்காமல் இல்லை. how this project will come to pass, how it will get fulfilled. நானே ஆண்டவரிடத்தில் ஒரு நாள் அழுதேன், எனக்கு சித்தமில்லாமல் இந்த ஆலயத்தை நான் கட்டியிருந்தால் என்னை மன்னியும். உனக்கு சித்தமில்லாமல் இந்த ஆலயத்தை நான் கட்ட துவங்கியிருந்தால் என்னை மன்னியும். நான் இனிமேல் அந்த ஒரு தவறை திரும்ப நான் செய்ய மாட்டேன் என்று ஆண்டவரிடத்தில்
முழங்காலிலே என் படுக்கை இடத்தில் முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்தேன். என்னை நேசிக்கிற அன்பு சிஸ்டர்லாம் என்று சொன்னேன், ஒரு மாதிரி வார்த்தைகள் வருகிறது, கவனமாயிருங்கள் என்று. அதனால் ஒரு காரியம் செய்யும்போது ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். நரம்பில்லா நாக்கு எங்கேயும் பேசும், எப்படியும் பேசும். ஆனால் ஒரு வேலையை கர்த்தருக்கென்று எடுத்தால் அதை செய்து முடிக்கணும். அதனால தான் அதுக்கு பிறகு நான் எதையுமே நான் செய்ய மாட்டேன் என்று முடிவு எடுத்தேன். எத்தனை பேர் எத்தனை காரியங்கள் என்கிட்ட பேசி பார்த்தா கூட நான் சொல்வேன், நோ, கடவுள் யாரை வைத்து எதை செய்யணுமோ செஞ்சிட்டோம். நாங்கள் ரோடு போட முடியும், ஒரு போர்டு வைக்க முடியும், சைடில் வால் எழுப்பணும்னா அது இன்னொருத்தர் எழுப்பிட்டு போவாங்க. அவனவன் கர்த்தர் என்ன கிருபை கொடுத்தாரோ அதை தான் செய்ய முடியும். ஏன்னு சொல்கிறேன்னா, ஆண்டவருக்கென்று ஒரு காரியத்தை செய்வது என்பது ஒரு சுலபமான ஒரு விஷயம் அல்ல. வேதத்தை வாசிப்பது முக்கியம், தியானிப்பது முக்கியம். ஒரு ஊழியக்காரர் கடவுள் கொடுத்த வேலையை என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகளில் நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேதம் வாசிப்பதிலும் உறுதியாய் தரித்திருப்பான். அப்போ அவ்வளவு நேரங்களை செலவழித்து விட்டால் சரீரத்துள்ள பலன் போகும்போது, வயதாகும்போது என்ன பலன் மிச்சமாக இருக்கும்? இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் நிற்கிறேன் என்றால் ஆண்டவருடைய கிருபையினால் நிற்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை நான் பிரசங்கிக்கிறேன் என்றால் கர்த்தருடைய மகா பெரிய கிருபை. நான் எவ்வளவு நேரம் நிற்க முடியும் என்பதை கர்த்தர் அறிந்து அதற்கேற்ற பலத்தை எனக்கு கொடுக்கிறார். இந்த இடத்துக்கு நான் வரும்போது பலவீனனாக வருவேன், ஆனால் இந்த இடத்தில் எழும்பி நிற்கும்போது என்னை தேவ பலன் நிரப்பி இருக்கிறதை நான் உணர்கிறேன். நான் ஜெபிக்கும்போது தேவனுடைய பலன் என்னிலிருந்து கசிந்து போகிறதை நான் பார்த்துருக்கிறேன். எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று நாம் செய்வோம், எதை செய்தாலும் ஆண்டவருக்கென்று செய்வோம். நம்மை பார்க்கிற கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் உதவி செய்வார். ஏன் சொல்கிறேன்? கடவுளுக்குன்னு ஒவ்வொன்றே நம்ம செஞ்சால் ஆண்டவர் தன்னுடைய குறிப்பேட்டில் அதை குறித்து கொள்வார். ஸோ பிரசங்கம் பண்ணுகிற ஒரு ஊழியத்தை அவன் செய்தான். ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி ஞானஸ்நானம் கொடுத்தான். சரி, அது ஞானஸ்நானம் என்ன, எதற்காக? 4 வசனம், மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானம். The baptism unto repentance. எல்லாரும் சொல்லுங்க, baptism unto repentance. தமிழில் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு ஞானஸ்நானம். இப்போ நம்ம சொல்லுவோம்ல, ஒரு கணவனுக்கு கடவுள் ஏற்படுத்தி கொடுத்து இருக்கிறது, இதெல்லாம் ஏன் தெரியல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்னார். முட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுவேன்னாரா? உலகமே போட்டால் தப்புன்னுதே, ஜாடிக்கேற்ற மூடின்னு தானே சொல்கிறாரு. கவனிங்க, சம்பந்தம் இல்லாததையா ஆண்டவர் சேர்க்கிறார்? இல்லையே, சம்பந்தத்தை தானே சேர்க்கிறார். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் ஐ வாஸ் ஷேரிங் வித் மை ஃபேமிலி, சில ஊழியர்கள் பேசும்போது நான் பார்த்துருக்குறேன். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் உட்காந்துருக்கும்போது மாப்பிள்ளை பார்த்து சொல்லுவார், உன்னை உருவாக்கத்தான் இவளை கொண்டு வர்றார். அவன் அன்னைக்கே செத்தான். அவன் அந்த பொண்ணை பார்த்து சொல்லுவான், மகளே உன்னை அறிவேன், நல்லா தெரியும், இவரை கடவுள் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு காரணமே உன்னை உருவாக்கத்தான். அப்போ என்ன அர்த்தம்னா, உடைச்சி நொறுக்கி உருவாக்குறது இதே வேலையா சாமிக்கு? கொடுக்கும்போது நல்லா கொடுக்க மாட்டாரா என்ன? நல்லவர் தானே. இவனை நல்லவன் ஆக்குறதுக்கு இந்த ஒய்ஃப் வேணுமா? இந்த ஒய்ஃபை நல்லவன் ஆக்குறதுக்கு இந்த 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 புருஷன் வேணுமா? தூக்கி என்கிட்ட எரிஞ்சிடலாமே கற்பாவினி கம்மாய்க்குள்ள. ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்னார். இஸ் காட் கேன் மேக் மிஸ்டேக்ஸ்? கடவுள் தவறு செய்ய முடியுமா என்ன? எல்லாத்தையும் கேட்டுட்டு போனால் இந்த பூனை கண்ணை முடிச்சுன்னா உலகம் இருண்டுட்டு போயிடும். அப்படியெல்லாம் கிடையாது. ஏற்ற துணை. ஆனால் அதுக்கு நிறைய இருக்கு. ஆண்டவர் ஒன்றும் அப்படி மோசமானவர் அல்ல, தெய்வம் ஒன்றும் அப்படி கொடூரமானவர் அல்ல. நம்ம இப்படி கொடூரமான தெய்வம் என்று பிரசங்கித்தால் யார் ஆண்டவரிடத்தில் வருவார்கள்? கற்றுக்கொள்ளுகிறோம், ஒருவரினால் ஒருவர் பூர்ணம் அடைகிறோம். அது கல்யாணத்தில் பிரசங்கம் பண்ண வேண்டியது, அது 2 நாளைக்கு பண்ணிக்கிடும். சரி, மனம் திரும்புதல் கேட்ட பிரசங்கம். அப்போ ஒரு ஞானஸ்நானமே ஒரு மனுஷன் மனம் திரும்பி இருக்கிறான்றது கேட்ட ஒரு ஞானஸ்நானம். நல்லா கவனிங்க, எனக்கு ஒரு 1/2 hour இருக்குது. நீங்கள் எடுத்திருக்க நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன்.
எடுக்காதவர்கள் யோசிக்கும்படி அன்பாக கேட்கிறேன், சிந்திக்கும்படி நினைக்கிறேன். எடுத்தவர்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கணும். இந்த யூடியூப் வழியாக போகிறவங்களுக்கு வரட்டும் இந்த செய்தி. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம். ஒரு யூதனுக்கு நல்லா கவனிங்க, he is familiar with ritual cleansings and washings. ஒரு யூதனுக்கு எப்படி ஒரு மனிதன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று பிரமாணம் இருந்தது. லேவியராகமத்தின் புஸ்தகம் 11, 12, 13, 14, 15 இந்த 5 அதிகாரங்களை வாசித்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இப்போ உங்களை வாசிக்க சொல்லலை, குறித்து கொள்ளுங்கள். லேவியராகம் 11லேருந்து 15 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளென்சிங்கை பற்றி, சுத்திகரித்தல் பற்றி சொல்லி இருக்கிறது. அதில் 11ஆம் அதிகாரத்திலேயே கர்த்தர் மோசே யாரையும் பார்த்து சொல்கிறார், இஸ்ரவேல் புத்திரர் எதை புசிக்கலாம், எதை புசிக்கக்கூடாது, வாட் டு ஈட், வாட் நாட் டு ஈட், எதை சாப்பிடலாம், எது சாப்பிடக்கூடாது, எது சுத்தமானது, எது அசுத்தமானது, பறவைகளில், ஊறுகிறவைகளில், கடலில் நீந்துகிறவைகளில், செதிலுள்ள மீன் தான் சாப்பிடணும்னு போட்டிருக்கு. நெய் மீனே பயமாக இருக்குது. ஜீசஸ் நெய் மீனே பிரச்சனையாக தான் இருக்குது. அப்படி பார்த்தா சில விஷயங்களெல்லாம் இப்போ நீங்கள் அடித்து நண்டுலாம் வெளுக்கிறோம், சாப்பிடலாமான்னு தெரில. சில அப்போ எதை சாப்பிடணும்னு இருக்கு. 12ஆம் அதிகாரத்தில் ஒரு குழந்தைய ஒரு பெண் பெற்றெடுத்தால் ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா, எத்தனை நாள் ஆலயத்துக்கு வரணும் வரக்கூடாதுன்னு இருக்குது, எப்போனா அதில் வரலான் இருக்கு. எத்தனை விஷயம் இருக்குது. இந்த மாதிரி படிச்சுக்கிட்டே நீங்கள் வந்தீங்கன்னா குஷ்டரோகத்தை பற்றி பிரமாணம் இருக்கிறது, அது சுத்திகரிக்கப்படுகிறக்கூடிய பிரமாணம் இருக்கிறது. ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை எப்படி கழுவணும், எப்படி சுத்திகரிக்கணும் என்று இதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது பார்த்தா, பாஸ்டர் இதெல்லாம் பார்த்தா நம்ம இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஆதி ரொம்ப ஸ்ட்ராங்காக உயர்ந்தவங்க நினைக்கிறாங்களே, அவங்க இதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கேன்னு. ஏதோ ஒரு யூதருடைய பிரமாணம் அவங்களோட அது பிணைந்திருக்கிறது தெரியல. ஸோ அந்த கிளென்சிங் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னு இதை சொல்ல வருகிறேன், மனம் திரும்புதலுக்கு கேட்ட ஞான ஸ்நானம். வாங்க திரும்பவாசி. யோவான் வனாந்திரத்தில் ஞான ஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புதலுக்கு கேட்ட ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தாங்க. அப்போது ஒரு யூதனுக்கு தெரியும் எது சரியான சுத்திகரித்தல் என்று தெரியும். ரெண்டாவது, டெர்ட்டூலியன் என்று ஒரு சரித்திர நிபுணன் இருந்தான். டெர்ட்டூலியன் வாஸ் அ ஹிஸ்டோரியன். அவன் என்ன சொல்கிறான் என்றால், ஒரு யூதனை குறித்து சொல்லும்போது, he washes himself every day because every day he is defiled. ஒரு யூதன் தன்னை தினந்தோறும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். ஏன்? ஒவ்வொரு நாளும் அவன் கரைப்படுத்தப்படுகிறான். இப்போ இன்னைக்கு நம்ம வெளியில் குளிச்சுட்டு போகிறோம், நம்ம இன்னைக்கு குளித்ததுனால இனி வருக வரைக்கும் குளிக்கக்கூடாதுன்னு இருக்கா? நம்ம இன்னைக்கு குளிச்சிட்டோம், சாமி சம்மர் டைமில் 3 டைம் குளிக்கிறோம், ரைட்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏன்? நம்ம குளிச்சுட்டு வெளியே போனோடனே உங்கள் முகத்தை எடுத்து கர்ச்சீப்பில் தொடச்சி பாருங்கள், அப்படி தூசி இருக்கும். சட்டை அவ்வளோ தூசி படிஞ்சிருக்கும். அப்போது நம்ம கை கால்களில் ஏன் கழுவுறோம்? தூசிகள் படிந்திருக்கிறது. ஒவ்வொரு யூதனும் போகும்போதும் வரும்போதும் கழுவி கொண்டு தான் உள்ளே வருவான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ குளிச்சுட்டு தான் அந்த காலத்தில் சர்ச்சுக்கு போவாங்க, இப்போ குளிக்காமே வராங்க. சரி, சென்ட்டு மாத்திரம் மணக்குது, குளிச்சாங்களான்னு தெரியாது. ஆனால் மற்ற மதத்தினரை பாருங்கள், குளிக்காமல் போக மாட்டாங்க. பஞ்சாபில் பொற்கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக நானே கர்ச்சீப் கட்டி அங்கே இருக்கிற தண்ணியில் ஒரு இடத்துல நீங்கள் கால் கழுவிட்டு தான் போகணும். நாங்கள் கால் கழுவிட்டு தான் போனேன், மரியாதை கொடுத்து போனேன். என்னன்னு பார்க்கணும்ல, நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவன், அவர் ஆவியினால் தாகம் தீர்க்கப்பட்டவன். உடச்சிட்டுலாம் போக முடியாது, சட்டத்துக்கு கீழ்ப்படியணும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ ஒரு யூதனுக்கு தெரியும், யூதருடைய பாரம்பரியம் என்னென்னா வாஷிங் அண்ட் பியூரிஃபையிங். இட் இஸ் மிக்ஸ்ட் வித் த பிளட் ஆஃப் ஜூஸ். ஒவ்வொரு யூதனுடைய இரத்தத்தோடும் கலந்தது. தமிழர்கள் சுத்தகரமாக இருக்கிறாங்க, கேரளா பீப்புள் சுத்தகரமாகத்தான் இருக்கிறார்கள். நான் பைபிள் காலேஜில் படிக்கும்போது 3 வருடமும் 3 வித்தியாசமான தேசத்தின் மாநில மக்களோடு கூட நான் ரூம்மேட்டாக இருந்திருக்கிறேன். அதனால் எனக்கு தெரியும்
எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பன் சொல்வான், பென்னி பெரிய கஷ்டமாக இருக்குது. என்ன, காலையில் எழுந்திரிச்சு என் ரூம்மேட்டு குளிக்கவே மாட்டேன்றான். சரி, ஏன்? ஒரு 1/4 டம்ளர் ஒரு 1/4 பக்கெட்டில் தண்ணி கொண்டு வர்றான். என்ன செய்கிறான்? தண்ணிக்குள்ளே கையை விடித்து இப்படி முகத்தை இப்படி கழுவிட்டு பவுடர் போட்டுட்டு இதெல்லாம் அடிச்சுட்டு சர்ச்சில் வந்து உம்மை ஆராதிப்பதே என் ஆசைன்றான். எனக்கு கடவுளே, இவன் குளிக்கவும் இல்லை, இவன் சோப்பு போட்டு முகத்தை கழுவவும் இல்லை, ஆனால் தண்ணியை தொட்டு முகத்தை தேய்ச்சிட்டு ஆராதிக்கிறேன். 15 நாள் போட்ட அதே பேண்ட்டு அதே சட்டை. கடவுளை உங்களை பயன்படுத்தாமல் இல்லை. இட் இஸ் woven into every fabric of Jewish ritual. இப்போ யூதர்கள் வந்து கழுவி சுத்திகரிப்பாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, இங்கே ஞானஸ்நானம் எடுத்த யூதர்கள் எல்லாருமே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை எடுத்தார்கள். யார் அவர்களுக்கு கொடுத்தால்? யோவான் ஸ்நானகன். இன்னொரு காரியம், ஒரு புரஜாதியான் யூத மார்க்கத்துக்கு மாறும்போது அந்த காலத்தில் ஒரு ஜென்டாயில் ஒரு ஜூயிஷ் ரிலிஜியனுக்குள்ளே வரும்போது அவனுக்கு பேர் ப்ராசிலைட். எனக்கு தமிழ் படுத்த தெரில. அதாவது நியூ கான்வெர்ட், எ ஜென்டைல் கான்வெர்ட். ஒரு ஜூயிஷ்குள்ளே வரும்போது he has to do 3 things. 3 காரியங்கள் செய்ய வேண்டும். புரிந்து கொள்ளுங்கள். ஒரு யூதனாக ஒருத்தன் மாறணும்னா, ஒரு புரஜாதியான் இன்னொரு தேசத்துக்காரன் 3 விஷயம் செய்யாமல் அவன் யூத மார்க்கத்துக்குள்ளே வர முடியாது. 1, அவன் விருத்த சேதனம் பண்ணணும். உங்களுக்கு தெரியும், விருத்த சேதனை பற்றி நான் விளக்க தேவையில்லை, இஸ்லாமியர்களுக்கு தெரியும். அப்படியே நுனித்தோல் மாம்சம் அகற்றப்பட வேண்டும். சரியா? இட் இஸ் த மார்க் ஆஃப் த கவனன்ட். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்னென்னா, நீங்கள் விருத்த சேதனம் செய்யப்படணும் அப்படின்னு சொன்னார். அதனால் ஒரு புரஜாதியான் யூத மார்க்கத்துக்குள்ளே வந்தாலும், அவன் எத்தனை வயசு உள்ளவனாக வந்தாலும் அவனுக்கு விருத்த சேதனம் செய்யப்படணும். விளக்கம் அதுக்கு மேலே நான் சொல்லலை. 2வது, he has to make sacrifice according to his financial condition. அவனுக்கேற்ற பொருளாதார சூழ்நிலைமைக்கேற்ப அவன் என்ன செலுத்த வேண்டும் என்றால் ஒரு பலி செலுத்தணும். ஏன் பலி செலுத்துகிறான்? பலி செலுத்தும் போது ரத்தம் சிந்த வேண்டும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. லேவியத்தில் இருக்குல்ல. அப்போ ரத்தம் சிந்தப்படாமல் ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பு வராது. அப்போ இந்த சட்டத்தை ஒரு ஆண்டவர் அறியாத ஒரு தேசத்து மனிதன் வந்தாலும் யூத மார்க்கத்துக்குள்ளே வரும்போது அவன் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு பிராயச்சித்த பலி செலுத்தி தான் ஆகணும். நம்மனா என்ன சொல்லுவோம்? இலவசம், முற்றிலும் இலவசம். அவனுக்கு கிரயம் கொடுக்கவே நம்ம விட மாட்டோம். நம்ம எல்லாருக்கும் விருத்தம் பண்ணணும்னு சொல்லலை. ஆனால் எவ்வளோ கட்டுப்பாடு இருந்திருக்கிறது பாருங்கள். 3வது, he had to undergo baptism. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஞானஸ்நானம். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஞானஸ்நானம் இயேசு கிறிஸ்து சொன்ன பிறகு தான் ஞானஸ்நானம். கிடையாது. இயேசு கிறிஸ்துவே ஞானஸ்நானம் எடுத்தாருன்னா அதுக்கு முன்னாலே ஞானஸ்நானம் வந்துருச்சு. யூதர்களுக்கு ஞானஸ்நானம் ஒரு பழக்கமாக இருந்தது, விசேஷமாக ஒரு புரஜாதியான் யூத மார்க்கத்துக்குள் வரும்போது. அப்போ அவன் ஞானஸ்நானம் எடுக்கும்போது அதனுடைய சிம்பாலைசிங் ஃபேக்டர் என்னன்னா, உண்மை என்னவென்றால் அவன் கடந்த கால தன்னுடைய பொல்யூஷனிலிருந்து அவன் சுத்திகரிக்கப்படுகிறான், கழுவப்படுகிறான் என்று அர்த்தம். கடந்த காலத்தினுடைய எல்லா பொல்யூஷன் நமக்கு தெரியும். காற்று மாசுபடுதல் போல இந்த உலகத்தில் ஒரு மனிதனை பல விஷயங்கள் மாசுபடுத்தி இருக்கிறது. அதிலிருந்து அவன் கழுவப்படுகிறான் என்று அர்த்தம். அப்போ மனந்திரும்புதற்கேற்ற ஞானஸ்நானம் என்று சொன்னாலே நம்முடைய கடந்த கால தவறுகள், பாவங்கள், இவைகளிலிருந்து நாம் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக ஞானஸ்நானம் எடுக்கணும். இப்போ நம்ம ஞானஸ்நானம் எடுத்ததை கொஞ்சம் இந்த 3 காரியத்தை நான் சொல்லும்போது நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க நம்புகிறேன். ஞானஸ்நானம் என்பது வெறும் தெளிப்பல்ல. குறை சொல்லவில்லை. மெயின்லைன் சர்ச்சஸில் தண்ணியை ஒரு தொட்டி இருக்கும், அதில் போய் அந்த பாஸ்டர் என்ன பண்ணுவார்? ஆயர் தண்ணியில் முக்கி இப்படி தெளித்து, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், உன்னை இந்த திருச்சபையின் அங்கத்தினராக மாட்டுகிறேன். அது ஓன்னு அழுகும். ஏன்னா அங்கத்தினர் ஆக்கிறதுக்கு அது அழுகுது.
இன்னொன்று, என்னை இந்த இடத்துல கொண்டு வந்தியே நினச்சி வருங்காலத்தை நினச்சா அழுகலாம். பரவாயில்லா, எனக்கு தெரியாமல் போய் இவ்வளோ தூரம் கொண்டு போய் தண்ணியை தெளிக்கிறீங்களேன்னு. அந்த காலத்தில் ஜெபம் பண்ணும்போது ஜெப பறைகளுக்கு போனீங்கன்னா, சின்ன சின்ன ஜெப வீடுகளுக்கு போனீங்கன்னா, நான் ஆசிரியத்து கச்சனா விலை இப்படிப்பட்ட இடங்கள் எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போவார். எங்கள் அப்பா பிரசங்கியாக இருப்பார். அங்கே யாராவது ஒரு அம்மா பிரசங்கம் பண்ணும். ஜான் பிரசங்கியார்னு ஒருத்தர் தான் ஆசிரியத்தில், வெரி ஃபேமஸ். சரியா? முடிஞ்ச உடனே எங்கள் அப்பா எங்களை பிடிச்சி முன்னால் கூப்பிட்டு போவார். எதுக்குன்னா ஜெபம் பண்ணுறதுக்கு. அவர் ஊழியக்காரரு, நான் ஊழியக்காரருடைய பிள்ளை. முன்னால் போவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு செம்பில் டம்ளரில் தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு தெரியாது. பின்னால் வந்த உடனே மூஞ்சில் இப்படி எடுத்து சப்புன்னு ஒரு அடி அடிப்பாங்க. அது நமக்கு அந்த மூஞ்சில் அடித்தோடனே நமக்கு என்னமோ மாதிரி ஆயிரும். அப்போ தான் தலையில் கை வச்சு என்ன செய்வாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. இப்போ நான் நம்ம சர்ச்சில் இப்படி வச்சு பண்ணணும் போல தெரியுது. தெளிப்பு ஞான மூஞ்சில் சப்புன்னு ஒரு அடி. அந்த பிள்ளைகள் அப்படியே வருது. பேயெல்லாம் அதுலேயும் ஓடிடும். அதுலேயே பேய் சாசெல்லாம் ஓடிடுறது உண்டு. ஆனால் நமக்கு பயமாக இருக்கும். ஸோ ஞானஸ்நானம் என்பது ஒன்றும் தெளித்து கொடுக்கறது இல்லை. Not mere spiritually with the water, but with the bath in which his whole body being plunged into. ஞானஸ்நானம் என்பது வெறும் தண்ணீரை தெளிப்பதினால் அல்ல, அவனை ஒரு மனிதனுடைய சரீரத்தை முழுவதும் தண்ணீரிலே அமிழ்த்துதல். பேப்டைசோ மீன்ஸ், என்னால் சொல்கிறேன், தண்ணீரிலே மூழ்கிதான் கொடுக்கணும் என்பது வேத வசனத்தினுடைய ஆதாரம். இந்த யூதர்களுக்கு பேப்டிசத்தை பற்றி நல்லா தெரியும். இப்போ உங்களுக்கு தெரிகிற மாதிரி எல்லாம் தெரிய தான் செய்யுது. சின்ன பிள்ளைன்னு எல்லாம் தெரியுது. அதை செய்கிறாங்களான்றதான் பேச்சு. இப்போ இங்கே வந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்ல, நீங்கள் புதுசாக பேசுகிறீங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும் பாஸ்டர்ன்னு தான் வந்திருக்கீங்க நீங்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் யூதர்களுக்கு பேப்டிசத்தை பற்றி நல்லா தெரியும். ஆனால் யோவான் ஸ்நானகனுடைய வேலை, திரும்ப வாசிக்கிறேன், யோவான் வனாந்திரத்தில் ஞான ஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்பு கேட்டு மனந்திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். ஞான ஸ்நானம் கொடுத்தான். அவனுக்கு யூதர்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் கூட அந்த ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறதுக்காக அதை செய்தான். புறஜாதியார் இதை செய்ய வேண்டும் என்று அவசியப்பட்டபடியினாலே, யூதனானாலும் புறஜாதியானாலும் தேவனுக்கு உண்பதாக இணை நிலையில் இருக்கிறார்கள், சேம் பொசிஷனில் இருக்கிறாங்க என்பதற்காக அவன் ஞான ஸ்நானத்துக்கு மக்களை ஒப்பு கொடுக்க வைத்தான். இப்போ இன்றைக்குமே நம்ம செய்தியை பிரசங்கம் பண்ணி முடிக்கும்போது ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணி முடிச்சிடுறோம். ஆனால் இன்னும் ஒரு சில போதகரை நான் பார்த்துருக்கிறேன், ஊழியக்காரங்களை கூட முன்னால் கூப்பிட்டு வச்சு ஜெபம் பண்ணி தான் முடிக்கிறார். அதுக்கு நிறைய பேர் எந்திரிச்சு போவாங்க, நான் போக மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே ஒப்பு கொடுத்துட்டேன், இன்னும் நான் என்ன ஒப்பு கொடுக்கணும்? இப்போ பாஸ்டர்ஸ் ஒய்ஃபுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாங்க என்று சொன்னாங்க, அண்ணே அவங்க என்ன பிரசங்கம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பேரை சொன்னேன். வேறு ஒன்றும் இல்லை, சும்மா சொல்லுங்க அண்ணே. சிரிப்பு வந்துருச்சு அவங்களுக்கு. உன் கையை கொடு, உன் காலை கொடு, உன் தலையை கொடு, உன் முடியை கொடு, ஒப்பு கொடு, ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. எத்தனை தடவை ஒப்பு கொடுக்கறது? ஆண்டவருக்குன்னு ஒரு தடவை ஒப்பு கொடுத்தாலே சரி. திரும்ப திரும்ப ஒப்பு கொடுத்தா என்ன அர்த்தம்? நான் முதல்ல சரியாக கொடுக்கலன்னு அர்த்தம். எல்லாச்சு போன வாரத்தில் ரட்சகர் வரும் முன்னே என் இதயம் கருப்பு, இயேசு என்னை முற்றிலும் மீட்டார். கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, முழுசும் அவர் மீட்டார். அப்போ ஞானஸ்நானம் கொடுக்கும்போது கூட ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கணும், இதில் இவ்வளோ விஷயம் இருக்குன்னு சொல்லி அவர்களுக்கு அழுத்தம் திருத்தமாக ஒப்பு கொடுக்க வைத்தான். ஏனென்றால் the cleansed life only that belongs to God. தேவனுக்கு சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை ஒன்றுதான் அவருக்கு தேவை. பாவத்திலும் அசுத்தத்திலும் அக்கிரமத்திலும் மனம் போகிற வழியிலும் ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்கு அவசியம் இல்லை, தேவை. ஆனால் எப்படியும் வாழ்ந்து விட்டு நான் இயேசுவுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்ல முடியாது. அதை விட்டு ஒரு மனிதன் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். கைகளை ஒத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவான். அதனால தான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானத்தை குறித்து அவன் பிரசங்கம் பண்ணினான்.
அவனுடைய பிரசங்கம் சரி. காரணம் என்னவிட்டால் he was forcefully preaching the concept of repentance to the people and make the people to accept the baptism, and he gave the baptism. இன்றைக்கு ஞானஸ்நானத்தை பற்றி நீங்கள் எடுக்கிறீங்களா? யோசித்து எடுங்கள், விரும்பினால் எடுங்கள் என்று மக்களுக்கு நாம் என்ன செய்கிறோம் என்றால் பயந்து இருக்கிறோம். இறுதியில் வர்றேன். யோவான் ஸ்நானத்துக்கெல்லாம் பயப்படலை, அவன் ஃபோர்ஸ் பண்ணி தான் கொடுத்தான். அதனால தான் வேத வசனம் சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்? ஃபோர்ஸ்ஃபுல். தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. தேவனுடைய துறையில் யார் பிரவேசிக்க முடியும்? பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதில் பிரவேசிக்க வேணும். ஒரு இடத்துக்குள்ள நுழையணும்னா இடிச்சுக்கிட்டு தான் உள்ள போகணும். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வாசல் பெருசா வேற இல்லை. கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும், சொல்லுங்க, நல்லா கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். புரியுதா? கேட்டுக்கு போகிற வாசல், அழிவுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக இருக்கிறது. சென்னையிலே ஒரு தியேட்டர் இருந்துச்சு, அது பேர் பிராட்வே. கரெக்டாக வச்சிருக்கான் பாருங்க, பிராட்வே. இந்த கோயிலுக்கு போகிற வாசல் மாத்திரம் குட்டியோண்டு இருக்குது. அதான் நான் கொஞ்சம் பெருசாக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இயேசு சொன்னார்னா ஏன் சொன்னார்னு எனக்கு தெரியல. நான் அவர்கிட்ட போய் பேச போகிறேன் ஒரு நாள். நம்ம எல்லாருமே பேசுவோம். ஏன் நீர் இப்படி சொன்னீர்? அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இவ்வளோ பெரிய உலகத்தை உண்டாக்கிட்டு 850 கோடிகளை வச்சுட்டு கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்கிறீரே ஆண்டவரே, என்ன விஷயம்? இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை உண்டாக்கிட்டு, இவ்வளோ பெரிய தங்க நகரத்தை உண்டாக்கி விட்டு, பெரிய கேள்வியாக இருக்கிறது. போகட்டும். அப்புறம் மனம் திரும்பாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்காமல் பரலோகத்துக்கு போக முடியாது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டாலும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது, காண முடியாது. அதுக்காக எல்லாரும் எடுத்துடுறதா? இல்லை, சரியாக எடுக்கணும். பாஸ்டர், மனம் திரும்புதெல்லாம் என்ன பாஸ்டர், கொஞ்சம் சொல்லுங்க. முதல்ல 2 வரி சொல்லிட்டு அடுத்து வர்றேன். மனம் திரும்புதலுக்கு ஆங்கில வார்த்தை ரிப்பென்டன்ஸ். ஆரம்பத்தில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது அபவுட் டர்ன். கிழக்கு தேசைக்கு போனால் அப்படி மேற்கு திரும்புன்னு அர்த்தம். டிரெக்ட் ஆப்போசிட். மிலிட்ரியில் அந்த வார்த்தை சொன்னாங்க, அபவுட் டர்ன். நீங்கள் பாட்டில் வடமேற்கில் நிற்கிறேன், தென்மேற்கில் நிற்கிறேன், அங்கே போயிருங்கன்னு வர ஆண்டவர். சிலவர் நேராக நில்லு அப்படின்னு சொன்னாலே, சில பிள்ளைகளை பாருங்களேன், பிள்ளைகள் எல்லாம் கோச்சிக்கிடக்கூடாது. அட்டென்ஷன், அந்த காலத்தில் ஒன்று சொன்னாங்க, ஸ்டாண்டர்டிஸா அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டிஸ்ன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி கால அகலமாக்கி, இப்போ எனக்கு மறந்துருச்சு அது. சரி, இப்போ அந்த ஒரு பிள்ளையில நேராக நில்லுண்ணா இப்படின்னு இருக்குது. சரி, கொஞ்சம் வளைஞ்சு நில்லு இப்படின்னு இருக்குது. டைரெக்டாக ஆப்போசிட் பண்ணுது. ஆனால் அதான் மனம் திருப்புதல். நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு எகெயின்ஸ்டாக பண்ணுது. இதுபோல் மனம் திரும்புதல் என்றால் நம்ம இதுவரைக்கும் எப்படி நம்ம லைஃப் போயிட்டு இருந்ததோ அதை கம்ப்ளீட்டாக மாற்றி கொண்டு வரணும். கையில் ஒதுக்க இதுவரைக்கும் உலகத்தை நோக்கி, பேயை நோக்கி, சாஸ்திர நோக்கி அவனுடைய காரியமாக போயிட்டு இருந்தோம். கர்த்தர் பக்கம் வந்தால் கம்ப்ளீட்டாக டர்ன் பண்ணிடணும். அறகுறையாக திரும்பலாம் ரெச்சிப்பே கிடையாது. சேஞ்ச் ஆஃப் ஒன்ஸ் ஓல்டு வே ஆஃப் திங்கிங், டேர்னிங் அவே ஃப்ரம் சின், சீக்கிங் காட் அண்ட் ஹிஸ் ரைச்சஸ்னஸ். மனம் திரும்புதலுக்கென்று ஒரு விளக்கம் கொடுத்தார். அபவுட் டர்னோட முடியல. சேஞ்ச் ஆஃப் ஒன்ஸ் ஓல்டு வே. சேஞ்ச் ஆஃப் ஒன்ஸ் ஓல்டு வேனா என்ன அர்த்தம்? நம்ம பழைய காலத்தில் எப்படி இருந்தோமோ, அன்னைக்கு கோயிலுக்கு வரும்போது அசால்ட்டாக வந்தோம், சர்ச்சில் உட்காந்தது அசால்ட்டாக உட்காந்தோம். ஆனால் மனம் திரும்பின பிறகு அப்படி உட்கார முடியாது. ஒழுங்காக உட்காரணும். எங்கே பார்க்கணுன்னு சொல்லுவாங்களோ அங்கே தான் பார்க்கணும். கைத்தட்டி பாடணும்னா கைத்தட்டி பாடணும். ஜோம் பண்ணணும்னா வாய் திறந்துன்னா ஜோம் பண்ணி வாய் திறந்து ஜோம் பண்ணணும். எங்கள் பள்ளிக்கூடத்துலலாம் வாய்ப்பாடு சொல்லும்போது சொல்லு, 1 1 1 2 2ன்னு சொல்லலைன்னு சொன்னால் வாயில் நான் கொலக்கட்டையாக வச்சுருக்கேன்னு சொல்லுவாங்களே. சொல்ல இப்போ நம்மளை வச்சா நமக்கு கொலக்கட்டை கொடுத்துருவாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட். ஆனால் அன்னைக்கு இருந்த பிள்ளைகளுடைய டிசிப்ளின் எங்கே? அந்த பிள்ளைகளுடைய படிப்பு, கல்வி அறிவு எங்கே? அந்த பிள்ளைகளுடைய திறமை எங்கே? அவங்க தானே சூப்பராக இருக்கிறாங்க. இப்போ இல்லை, நான் சொல்லலை. அந்த அளவுக்கு ஒப்பு கொடுத்தல் இல்லையே. எங்கோ ஓட்டை விழுந்து விட்டதே, எங்கேயோ ஒரு பிரச்சனை போய் கொண்டிருக்கிறதே. திருந்த வேண்டாமா என்ன? ஆண்டவர் சொன்னார், எந்த மட்டும் நீ கழுவப்படாமல் இருப்பாய்.
இஸ்ரவேலே நீ எந்த மட்டும் கழுவப்பட மாட்டாய் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சேஞ்ச் ஆஃப் ஒன்ஸ் ஓல்ட் வே. அந்த காலத்தில் நம்ம ஒரு காரியத்தை இப்படி தான் நம்ம செய்வோம், அப்படி நம்ம செய்ய முடியாது. இன்றைக்கி நம்ம இந்திய தேசத்தில் ஸ்டாண்ட் இன் த கியூன்றாங்க. நம்ம ஸ்டாண்ட் இன் த கியூவில் நிற்போம்னு சொல்லுங்கள் பார்ப்போம். மச்சான் எங்கே இருக்க மச்சான் அப்படின்னு அங்கே போய் அவனோட சேர்ந்துருவோம், அவ்வளோதான். மச்சான் நான் எந்த மச்சான் மச்சான் அவனோட அப்படி பேசிக்கிட்டே இந்த லைனில் என்ன செஞ்சது உள்ள நுழைஞ்சிடுறது. சரி, என்றைக்கோ போகிறது வேறங்க, என்றைக்குமே போனால் தப்பு. பின்னால் இருக்கேன்னு சொல்லுவாங்க, லைன் கம் டு த லைன் அப்படின்வான். வேதாம கல்லூரியில் நாங்கள் சாப்பாடு 120 பேர் சாப்பாடு நிற்கும்போது லைனில் இருந்தால் நாங்கள் சாப்பாடு வாங்கணும். அப்போ எல்லோரும் நாங்கள் தட்டை தூக்கிட்டு நிற்போம். இப்போவும் நிற்கிறோம். சரி, எங்களுக்கு ஒரு தட்டு நாங்கள் தான் கழுவி வைக்கணும், நாங்கள் தான் இந்த இடத்துல வைக்கணும். அந்த தட்டை எடுத்துகிட்டு தான் போய் சாப்பாடு வாங்கிட்டு ஒரு ஜெபம் பண்ண உடனே எல்லோரும் வந்து உட்காந்து சாப்பிடுவோம். கிளாஸ் முடிஞ்சோடனே அவ்வளோ பேரும் கடைசி வகுப்பில் தட்டோடு தான் புத்தகத்தோடு இருப்பான். முடிஞ்ச உடனே பசியில் ஓடுவோம். 7:30 சாப்பிட்ட சாப்பாடு 12:30 அது கிஞ்சும், வயிறை போட்டு இழுக்கும், ஓடுவோம். அங்கே போய் நின்ன உடனே ஒருத்தர் வருவார், ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்ட்டு வருவார். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் நம்ம தமிழியன் ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்ப்பாங்க. நான் சொல்லுவேன், அவர் பேரை சொல்லி, ஹலோ கம் ஹியர். இல்லை சும்மா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் இல்லை, லைன் கம் டு த லைன். 2-3 தடவை நானே அவரை பிடிச்சிட்டேன். அவருக்கும் எனக்கால் வயசானவர், குழந்தை பெற்றவர், ஒய்ஃபெல்லாம் இருக்குது, பிள்ளைகளோடு படிக்க வந்திருக்கிறார், வயசானவர் தான். கமெண்ட் ஸ்டாண்ட் இன் த லைன் அப்படின்னு அடுத்தது சுண்டிட்டேன். உடனே அவர் பயங்கர கோபம். 3வது முறை போனேன். நான் சொன்னேன், ஹே ஸ்டாப் இட், நீ இன்னைக்கே ஊழியத்தில் லைனில் ஓவர்டேக் பண்ணனா நாளைக்கு மினிஸ்ட்ரியில் எத்தனை பேரை நீ ஓவர்டேக் பண்ணுவ, கம் இன் த லைன் அப்படின்னு. டைனிங் ஹால 120 பேர் அப்படி உறைஞ்சி போய் நிற்கிறேன். இன்றைக்கே நீ இன்னொருத்தரை ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு மினிஸ்ட்ரியில் போயிட்டுருக்க, ட்ரைனிங் படத்துலையே, நீ நாளைக்கு ஊழியத்துக்குள்ளே வந்தானே எத்தனை பேர் நீ ஓவர்டேக் பண்ண. அப்படியே செஞ்சார் சார். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும், 5இல் விளையாது 50ல் விளையாது. நம்ம லைஃப்பில் டிசிப்ளின் சின்ன வயசில் கற்றுக்கொள்ளலைன்னா நம்ம கற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் சில நேரத்தில் நினைப்பேன், ஏன் பாஸ்டர் இப்படி கர்றன்னு இருக்காருன்னா, நான் தான் சொல்லுவேன்ல, 7 மணிக்கு ஜெபம்னா 7 மணிக்கு ஜெபம், 7 மணிக்கு வந்துடணுன்றோம். ஏன் தெரியுமா? ஒருத்தர் 6:30 வந்து உட்காந்துருப்பாங்க. நம்ம 7:30 ஆரம்பித்தோம்னா அவர் வருத்தப்படுவார், நான் 6:30 வந்தேன் இல்லை. ஸோ வி ட்ரை டு கீப் த டைம். சம்டைம்ஸ் வி மேக் எ மிஸ்டேக். அது பாவம் அல்ல, பட் அந்த தப்பை நம்ம திருத்திடணும். நம்ம இப்போ திருத்தலைன்னா அவனை எந்த காலத்திலும் நம்ம திருத்த முடியாது. மனம் திரும்புவதில் கேட்ட கனிகளை கொடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். மனம் திரும்பணும்னு நம்முடைய ஃப்ரூட்டில் அதை காட்டணும். சேஞ்ச் த வே யூ திங்க் அண்ட் ஆக்ட். செயல்படும். நாட் ஓன்லி த மைண்ட் சேஞ்ச். மனம் திரும்ப மனம் மாத்திரம் மாறுகிறது அல்ல, த மோஸ்ட் டீப்பர். அதுக்கு இன்னொரு புக்கில் படித்து பார்த்தேன், தேடினேன். மோஸ்ட் டீப்பர் இன்னர் லைஃப் சேஞ்ச். உள்ளான மனுஷனில் ஒரு மாற்றம் வரணும். அப்போனா ஆவியில் வரணும்னு அர்த்தம். கையில் ஒத்துக்கிறத மேம்படுத்துவோம். மனது வேற, ஆவி வேற. பாடி, soul and the spirit. The innermost being of a person is the spirit, ஆவி. இது இதயத்தோட சம்பந்தப்பட்டது. அப்போ ஒரு மனுஷனுடைய லைஃப்பில் ஒரு இன்னர் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் வரணும். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இதை அவசியம் என்று திருச்சபைகள் போதிக்கிறதா, போதகர்கள் போதிக்கிறார்களா? ஒரு பெரிய கேள்வியை நான் இந்த மகா சபைக்கு முன்பதாக வைக்கிறேன். மகா சபையில் தான் பேசுகிறோம் நம்ம. நீங்கள் கேட்கலாம், என்ன பாஸ்டர்? தாவி சொல்கிறான், மகா சபையில் நீதியை குறித்து பிரசங்கித்தேன், என் உதடுகளை மூடேன் என்று சொல்லுகிறான். உண்மையை சொல்லணும், உண்மை கசக்கும், பரவாயில்ல. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஞானஸ்நானம் என்று சொல்லும்போது 3 விஷயத்தில் அவன் என்ன செய்யணும்னு சொன்னேன். இப்போ நான் ஒரு 2-3 உதாரணம் சொல்கிறேன், கவனிச்சுக்கிடுங்க. தேவனோடு கூட மனம் திரும்பதை குறித்த விளக்கத்துக்கு ஒரு சின்ன அடுத்த உதாரணத்துக்கு வரேன் பாருங்க. எ மேன் மஸ்ட் மேக் கன்ஃபெஷன் டு ஹிம்செல்ஃப். ஒரு மனுஷன் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னால் தனக்கு தானே
பாவ அறிக்கை செய்யணும். அதனால தான் நாங்கள் சொன்னோம், ஞானஸ்நானம் எடுக்கணும்னாலும் போய் கொஞ்ச நேரம் போய் ஜெபம் பண்ணு. நீ ஒரு சுவருக்கு முன்பாகவோ இல்லை சுவர் பக்கமாகவோ உட்கார்ந்து கண்களை மூடி, ஆண்டவரே இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில் என் மனம் போல் இஷ்டம் போல் போனேன். நான் சொல்கிறது முக்கியமானது. நானும் வாட்சை பார்க்குறேன், அங்கேயும் போட்டிருக்கேன் எல்லாம். ஆனால் கவனிங்க, நம்முடைய வாழ்க்கைக்கு இது தேவை. இது இல்லாட்டா எனக்கு தெரியாது. எ மேன் மஸ்ட் மேக் கன்ஃபெஷன் டு ஹிம்செல்ஃப். தனக்கு தானே அவன் பாவ அறிக்கை செய்யணும். சிலதை வெளியே சொல்ல முடியும், சிலதை வெளியே சொல்ல முடியாது. இப்போ மெயினான ஒரு மார்க்கத்தில் போய் ஃபாதர்கிட்ட போய் அநேகர் பாவ அறிக்கை செய்கிறாங்களே, என்ன செய்வாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். நானும் யோசித்து பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு ஆசை, அந்த ஃபாதர் மாதிரி நானும் போய் இருந்து இந்த ஓரத்தில் உட்காந்துக்கிட்டவங்க என்ன சொல்கிறாங்க கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்க, நான் அவனை கிள்ளிட்டேன், சின்ன பிள்ளைய சொல்லும், அவனை அடிச்சிட்டேன், இல்லை பள்ளிக்கூடத்தில் ரப்பரை திரும்பினேன், பென்சிலை திருடினேன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ தான் சொல்லும். இதுக்கு மேலே பண்ண சேட்டையை சொல்லுமா அது? பெரியவங்க போய் முழங்கால் போடுறாங்களே, என்ன சொல்லுவாங்க சார்? என் ஒய்ஃப் அடித்தேன்னு சொல்லுவாங்களா? என் ஹஸ்பண்டை பலார்னு கன்னத்தில் விட்டேன்னு சொல்லுவாங்களா? நல்லா தான் தெரியுது. ஆனால் என் ஹஸ்பண்டை அழ வச்சேன்னு சொல்லுவாங்களா? அவங்க மன்னிப்பு கேட்பாங்களான்றே நான். will they ask the father openly? பெரிய பெரிய தவறுகளை செய்து விட்டு, திமிங்கலம் போல உலகத்தையே முழுங்கி விட்டு, அவன் 5 ஏக்கரை எடுத்தேன், இவன் 10 ஏக்கரை நான் எடுத்தேன், இவன் பணத்தை நான் திருடினேன், காணிக்கப்பட்டியில் திருடினேன். ஜீசஸ் கிரைஸ்ட்! அவங்கள அறிக்கையிட முடியுமா? ஒருவன் ஷேவ் பண்ணிகிட்டு இருந்தானா? ஷேவ் பண்ணிக்கிட்டு இருந்தது எதுக்காக? லேடிஸ் நீங்கள் நாங்கள் டெய்லி ஷேவ் பண்ணணும். ஒரு மிலிட்ரியில் இருக்கவங்க டெய்லி ஷேவ் பண்ணணும். த கேப்டன் வில் கம் அண்ட் புட் ஹிஸ் ஹேண்ட்ஸ் லைக் திஸ் அண்ட் see, இல்லைன்னா அடிச்சு டப்புன்னு கெட் அவுட் அப்படின்னு ஷேவ் பண்ணணும். எங்களோட வேதாகம கல்லூரியில் எனக்கு ஒரு ஆசிரியர் என்னோடய பிடி கிளாஸில் முன்னால் உட்காந்துருக்க வெஸ்ட் பெங்காலில் ஒரு பையனை பார்த்து சொல்வார், ஏய் ஃபெலோ டிட் யூ ஷேவ் அப்படின்னு கேட்பார். அப்படின்வா. Tomorrow if you come with the class without shaving, I will send you out of the class. I will send you out of the class ன்னு சொல்வார். உங்கள் டிகிரி வாங்குறது சந்தேகம்னு பயமாக இருக்குது. ஏன்னா இஸ் அ ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் தி காலேஜ். நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் போய் சொல்லலுமான்னு. ஒரு ஊழியருக்கு அது ஒரு ட்ரைனிங். 1000 பிரச்சனை இருந்தாலும் வெளியில் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், நீ ஒழுங்காக ஷேவ் பண்ணி இருக்கணும். ஒரு மிலிட்ரிக்கு அந்த ஒழுங்குனா ஒரு மனுஷனுக்கு தேவையா இல்லையா? என்ன கோச்சிக்கடா, உங்களுக்கு பிளேட் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, நாங்கள் எதாவது ட்ரை பண்ணி உங்களுக்கு வாங்கி தரோம், கற்றுக்கு சோத்திரம் உண்டாவிடா. இதை பார்த்துட்டு சொன்னாலாம், யூ டர்ட்டி லிட்டில் ரேட் அப்படின்னு. நான் ஷேவ் பண்ணிக்கிட்டேன், யூ டர்ட்டி லிட்டில் ரேட். ஏன்னா ரேட்டுக்கு என்ன செய்யும், முடி ஒழுங்காக முளைச்சிருக்காது, இப்படி 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 இப்படின்னு குத்தும். அவன் கண்ணாடியை பற்றியே சொல்கிறான், யூ டர்ட்டி லிட்டில் ரேட். கன்ஃபஸ் பண்ணுறான்னா பண்ணலையா? வீட்டில் ஒரு வசனம் இருக்கிறது தனக்குத்தானே. இளையகுமாரனை குறித்து லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17, 18 படிச்சு பாருங்க. இன்னைக்கு பேசின பிறகு எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுப்பீங்களோ எடுக்காதவங்க, இல்லை எடுத்தவங்க சிரித்து பேசிட்டு போவங்களோ எனக்கு தெரியாது. சரி, இளையகுமாரன் வீட்டு விட்டு போயிட்டான். சரியா? அவன் என்ன சொல்கிறான் பாருங்க 17ஆம் வசனத்தில், அவனுக்கு புத்தி தெளிந்த போது. அதான் மனம் திரும்புதல். புத்தி தெளியணும். நம்ம சொல்லுவோம்ல புத்தி சரியில்லைன்னு. அநேக கிறிஸ்தவர்களுக்கு பக்தி இருக்குது, புத்தி இல்லை. அவங்கள வச்சு மாரடிக்க முடியாது சார். சர்ச்சில் ஜீசஸ் கிரைஸ்ட் ஃபேமிலியில் பண்ண முடியாது. பாட்டு மாத்திரம் பண்ண, புத்தி உள்ள கன்னிகையாக பரலோகத்துக்கு போகிறேன்ட்டு. புத்தி உள்ள கன்னிகையாக இருக்கணும்ல அப்படின்னு வர ஆண்டவர். புத்தி உள்ள கன்னிகையாக இருந்தால் எக்ஸ்ட்ரா ஆயில் இருக்கும். கடன் வாங்க மாட்டோம். போய் இன்னொருத்திட்ட போய் எனக்கு எண்ணெய் கூடு கடைசி நேரத்தில், உங்கள் பரிசுத்தாவி கொஞ்சம் தாங்க, உங்கள் ஞானஸ்நானத்தை கொஞ்சம் எனக்கு தாங்க, உங்கள் ரெட்ஷிப்பை எனக்கு கொஞ்சம் தாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. சாப்பிட்றது நமக்குன்னு சாப்பிட்றோம். அப்போ ஆண்டவர் சொல்வார், நீ ஒன்று அறிக்கை செய்யணும்ல. ஒன்று தன் பாவங்களை மறைக்கிறவன்
அவையில் அறிக்கை செய்து வச்சுக்கிட்டே இருக்கிறவனா, விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். தேவனே பாவியாயின் மேல் இரக்கமாக இரும் என்று சொன்னால் விட்டு விடணும்ல ஆண்டவர் சொல்வார். ஆண்டவர் சொல்ல எந்த மட்டும் 2 நினைவுகளால், ஒன்று பாகால் தெய்வம் பாகாலை பின்பற்று, கர்த்தர் தெய்வம் கர்த்தரை பின்பற்றினார். ஜீசஸ் புத்தி தெளிந்த போது அவன் சொல்றான், என் தகப்பனாருடைய கூலிக்காட்டு வீட்டில் எவ்வளோ சாப்பாடு இருக்கு, ஸோ நான் எழுந்து அப்படின்றான். அதுதான் அவனுடைய லைஃப்பில் மனம் திரும்புதல். புத்தி தெளியணும், ஆக்ஷனில் செய்யணும். புத்தி தெளியுது, ஆக்ஷன் வந்துருச்சு, எழுந்து. அப்போ இது வரைக்கும் என்ன செஞ்சுருந்துருக்கான், எங்கேயோ படுத்து கிடந்தானோ உட்காந்து கிடந்தானோ தெரியல. எழுந்து தகப்பனிடத்துல போய் எங்கள் அப்பாட்ட வருவேன்றான். ஏன் தப்பிட்டு போவேன்னா, மாமாட்ட போனானா, மச்சான்ட்ட போனானா? ஏன் பாஸ்டர் மாமான்னு சொல்கிறீங்க? யாக்கோ போட்டான்ல, மாமாட்ட போனான், ஏமாற்றப்பட்டான்ல. ஈசாக்கு மாத்திரம் கண்ணு சரியாக தெரிஞ்சிருந்ததுன்னா மவனே அந்த வீட்டுக்குள்ளேயே விட்டுருக்க மாட்டான் அவனை. ஜீசஸ் கிரைஸ்ட். லாபானை பற்றி உங்களுக்கு தெரியும். அடுத்தது யாரு? வீட்டில் 2 பேர் இருக்காங்கல்ல, பெத்துவேல் லாபான், எல்லாம் இருக்கு. அவனை பற்றி யோக்கியங்கள் எல்லாம் அங்கே இருக்குது, பைபிளில் இருக்குது. விட்டுருக்க மாட்டான். கண்ணு மாத்திரம் சரியாக தெரிஞ்சிருந்தா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம பிள்ளைகளாம் நம்ம லேசாக விட்டுருவோம்னு நினைக்கிறீங்களா? எங்கேயாலும் போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாருடா? பிள்ளை விட்டுறோம். ஒரு பிள்ளை 2 பிள்ளை வச்சுருக்கோம். ஒரு 2 பிள்ளையை கொண்டு போய் நம்ம பழி கொடுக்க முடியாது, பழி செலுத்த முடியாது. சிஸ்டர், என் தகப்பனை விட்டு போனான். 11 வருஷம் இயேசு சொன்ன உண்மை லூக்கா 15 ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று இருக்கிறது. இன்றைக்கு இருக்கமே என்ற 2 பிள்ளை. ஒரு பிள்ளை நம்ம கண் கலங்குதில்ல. எத்தனை பேர் இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கீங்க, இந்த செய்தியை நீங்கள் கேட்பீங்க, நிறைய பேர் கேட்பீங்க. எத்தனை பேர் உள்ளத்தில் என் பிள்ளையை நான் சரியாக கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் நான் யோசிக்கிற பெற்றோர் எத்தனை பேர், கண்ணீர் வடிக்கிற பெற்றோர் எத்தனை பேர், உடைந்து நொறுங்கி இருக்கிற பெற்றோர் எத்தனை பேர். ஐயோ, நான் எதுவும் தவறு செய்து விட்டேனா, ஏன் இந்த தண்டனை, ஏன் என்னை இந்த பாதையில் அனுமதித்தீர் என்று தினந்தோறும் கண்ணீர் வடிக்கிற பெற்றோர்கள் எத்தனை பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். நான் அப்படிப்பட்டவளோடு பேசிக்கொண்டு தான் இந்த இடத்தில் வந்து நிற்கிறேன். அவளோடு கூட உறவாடி கொண்டு வந்து தான் நான் இந்த இடத்துல நிற்கிறேன். ஆண்டவரோடு உறவாடி இருக்கிறேன், மக்களோடு உறவாடி இருக்கிறேன். என்ற ஒரு நாள் ஒரு தம்பி சொன்னான். அவன் தம்பி இன்னைக்கு நான் சொன்னேன், நான் நினைப்பேன், நான் இந்த வாழ்க்கையில் என் குடும்பத்தில் ஏமாற்றப்பட்டேன் பாஸ்டர். ரைட் சார், பரவாயில்லடா, மன்னிச்சிருடா, பரவாயில்லடா, விட்டு கொடுத்துருடா அப்படின்னு. அது நான் மன்னிச்சிடறேன் பாஸ்டர், இழந்த வருடங்களை எனக்கு நீங்கள் திரும்பி தருவீர்களா என்று கேட்டேன். நிலை உயர்ந்து அப்படி கீழே உட்காந்துட்டேன். இழந்து போன வருஷத்தை நீங்கள் எனக்கு கொடுப்பீங்களா பாஸ்டர்? பணத்தை இழந்தால் பணத்தை வாங்கி விடலாம், செல்வத்தை இழந்தால் செல்வத்தை வாங்கி விடலாம். ஒரு பைக், ஒரு கார் எல்லாம் போனால் கூட திரும்ப நமக்கு கிடைக்கும். ஒரு வீடு போனால் கூட திரும்ப ஒரு வீடு தரும். என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை ஆண்டுகள் இழந்து போனால் திரும்ப அந்த வாழ்க்கையை தர முடியுமா? கிறிஸ்தவ யோசிக்கலையே. கிறிஸ்தவ மக்கள் இதை யோசிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஒருத்தன் போயிட்டான். யார்? இளையவன் தான் போனான். சேட்டா ராஸ்கல் அவனுக்கு கோச்சுக்கடா. அவன் போய் ஆஸ்தியில் எனக்கு பங்கு வேணும்னு கேட்டு போயிட்டான். ஏன்னா ஒருத்தர் கேட்டார், பாஸ்டர் உங்களை விட்டு ஒருத்தர் போயிட்டு அவங்கள போய் நீங்கள் கூப்பிடக்கூடாதான்னு கேட்டார். கேட்டேன், நிப்பாட்டினேன் அவரை பார்த்து. போனவர் போனார்னா ஏன்ட்ட ஏன் கேட்குறேன்னு கேட்டேன். இங்கே நம்ம சர்ச்சு இல்லை, இது வேற இடம். புரிஞ்சுக்கணுங்க, எனக்கு எத்தனை கேள்விகள் வந்ததுன்னு கேளுங்க. ஒருத்தர் சொல்லிட்டு போனால் தெரியும், சொல்லாமல் போனால் எனக்கு என்ன தெரியும்? நான் மாதிரி பூனைக்குட்டி மாதிரி பின்னாலே போகிறதுக்கு என்ன நான் மனுஷனா? இவன் இந்த இளையவன் போகும்போது வயசு என்ன, 3 மாத குழந்தையா? என் சொத்துல பாதி எனக்கு வேணும்னு கேட்குறவன் மேஜருக்கு பக்கத்தில் நின்றுட்டு தான் கேட்குறான். விவரம் தெரியுது உங்கள் உலகத்தில். அவங்க அப்பா கையெழுத்து போட்டு கொடுத்தாருன்னா 18 வயசாக மிஞ்சிருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். 12 வயசுக்கு முன்னால் சொத்தில் கையெழுத்து போட முடியாது சார். சில கேட்டால் நீங்கள் போகக்கூடாதா, நீங்கள் போகக்கூடாதான். தகப்பன் எங்கே இருந்தான் பைபிளில் இருக்குது. அவன் வீட்டில் தான் இருந்தான். டெய்லி எட்டி பார்த்தான், வருவான். நான் வரல. திமிருன்றேன் நான். அது திமிரு. மோன் திமிருக்கு பாஸ்டர் உன்னை வந்து கெஞ்சுவாரா? தகப்பன் போல இருக்கவர், தாய் போல இருக்கிற பாஸ்டர் வந்து உன்னை கெஞ்சி வெத்தலை பக்க தட்டு வச்சு உன்னை தாங்கி இங்கே வா வான்னு கூப்பிடுவாரா? என்ன
உன் திமிரு நீ போனேன்னு வர ஆண்டவர் பார்த்து. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரன் தான், அவன் நேசித்தான், தகப்பன் தான், அவன் தகப்பன் ஸ்தானத்தை விட்டே போகல. ஆனால் ஒரு பிள்ளை போயிருக்கு. நல்லா கவனிங்க, ஆடு காணாமல் போச்சு, 100 ஆடு, ஒரு காடு காணாமல் போச்சு. அதுக்கு வாய் இல்லை, அது பேச தெரியாது, அது ரொம்ப பலவீனமான ஒரு மிருகம். அதான் ஒரு மெய்ப்பன் தேடினா. அதுக்கு 5 அறிவு. ஒரு மனுஷனுக்கு 6 அறிவு 7 அறிவு இருக்குது. அறிவு கெட்டவன் திரும்பி வரணுமே ஒழிய பாஸ்டர் போய் அவங்கள்ட்ட போய் கெஞ்சக்கூடாது தாம்பாள தட்டை வச்சு. வாட் கிறிஸ்டியானிட்டி இஸ் ப்ரீச்சிங் டுடே? மனதுருக்கம்ன்றாங்க, அன்புன்றாங்க. நம்ம போய் தகப்பனை விட்டு ஒரு பிள்ளை போய் தாயை விட்டு ஒரு பிள்ளை போனால் அந்த தகப்பட்டை தாயிட்டு அந்த பிள்ளை திரும்பி வரணும். மைண்ட் தட். So you cannot change the Bible like you want. Do you want? உங்களுக்கு நினைச்ச மாதிரி பைபிளை திருப்ப முடியாது சார். இந்த கதையை எத்தனை பிள்ளைகளுக்கு சண்டே கிளாஸில் சொல்லி கொடுக்குறோம். சின்ன பிள்ளைகள் அதை தேடி போகணும். ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போச்சு, அது தப்பி ஜம்ப் பண்ணி வராது, அதை நம்ம எடுக்கணும். 100ல் 1 1%, 10ல் 1 10%, 50% போயிடுச்சு. ஒரு தகப்பனுக்கு எப்படி இருக்கும்? 1% பரவாயில்ல. ஒரு மேய்ப்பனுக்கு ஒரு ஆடு காணாமல் போனாலும் கண்டுபிடிச்சேன், அவனுக்கு 1000 இருந்தால் கண்டுபிடிச்சிருக்க முடியாது எது போச்சுன்னு. என்னுடைய ஆர்கியூமெண்ட். ஜீசஸ் 10 வெள்ளிக்காசில் 1 வெள்ளிக்காசு காணாமல் போனாலும் அந்த அம்மா கண்டுபிடிச்சிச்சு. அந்த அம்மாவுக்கு 100 வெள்ளிக்காசு இருந்தால் கண்டே பிடிச்சிருக்காது. உங்கள் வளையல் உங்கள் செயின்லாம் எங்கே போச்சு உங்களுக்கு தெரியுமா? அல்லேலூயா. உங்களுடைய பொருள் எத்தனை இருக்குன்னு நீங்கள் இது வச்சுருக்கீங்களா, எழுதி வச்சுருக்கீங்களா உங்கள் பொருள் எத்தனை இருக்குன்னு? ஓடி போனவன் தான் வரணும், திமுறா வெளியே போனவங்க தான் வரணும். கர்த்தருடைய பரிசு நமக்கு மகிமையுண்டாவதாக. நான் பொதுவாக சொல்கிறேன். ஒரு தகப்பனை விட்டு ஒரு தாயை விட்டு இந்த காலத்தில் நிறைய பேர் வேண்டாம் அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு போகிறாங்க. ஆனால் சில நீங்களும் ஒரு நாள் தகப்பனும் தாயாக மாற போகிறீங்க. மைண்ட் தட் அப்படின்னுவேன். கரங்கள் வைத்து கத்துற நீனும் ஒரு நாள் ஒரு தாயும் தகப்பனும் வர அன்னைக்கு தான் உனக்கு வழி தெரியும். முட்டையிட்ட கோழிக்கு தான் அந்த வழி தெரியும். Nobody is perfect. Nobody on this earth is perfect. Everybody has their own infirmities, failures and shortcomings. பட் ஒரு தகப்பன் எவ்வளோ தூரம் நேசம் போனான்னா தகப்பன் பின்னாலே போகல, அவன் தான் வந்தான். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம மனம் திரும்போது நம்ம தான் வரணும். திரும்ப கைகளை வைத்து கத்திர சொல். எ மேன் மஸ்ட் மேக் கன்ஃபெஷன் டு தோஸ் whom he has wronged. யாருக்கு தப்பு செஞ்சானோ யார்கிட்ட அவன்கிட்ட வந்து அவன் மன்னிப்பு கேட்கணும். யாராவது ரொம்ப பேசுகிறாங்கன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு தைரியம் இருக்கா மன்னிப்பு கேட்கறதுக்குன்னு? தகப்பன்ட்ட சரி பைபிளை விட்டு நம்ம வேறு பேச முடியாது சார். அவன் என்ன சொல்கிறான், என் தகப்பனிடத்தில் போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாய், முதல்ல பாரு, பரத்துக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். அவன் செஞ்ச பாவம் என்ன, அவன் செய்த தவறு என்ன? நான் பாவம் கூட நான் அதை சொல்லலை. அவன் சொல்கிறேன் நான் பாவம் செய்தேன்றானே. தகப்பனே பரத்துக்கு விரோதமாய், தன்னை நேசித்த ஒரு தகப்பனை விட்டு தன் இஷ்டம் போல போய் வாழ வேண்டும் என்று போகிற ஒருவன் செய்கிற பாவம் இந்த உலகத்தில் தேவன் கொடுத்த தகப்பனும் தாய்க்கு விரோதமாய் அல்ல, அது தேவனுக்கு விரோதமானது. கைகளை விட்டு கத்திர மகிமைப்படுத்துவோம். To God the Father it is a mistake. To God the Father it is sin. Who is preaching this today? யார் இதை பிரசங்கம் பண்ணுறாங்க? யூடியூப்ல இதை பிரசங்கம் பண்ணுவாங்களா? அதை அப்படி பிரசங்கம் பண்ணா அவங்க ஆவிக்குரிய தகப்பன் அவங்க வரணும். அதுதான் அவங்களுக்கு சொல்யூஷன். See, the Bible, you and I cannot change for ourselves. You cannot take the Bible on your own and interpret the Bible. ஒரு வேதத்தின்படி பேசினால் வேத வசனத்தின் பிரமாணத்துக்கு ஏற்றபடி பேச கடவுள் என்று சொல்லி இருக்கிறது. அட போய் என் தகப்பன் இடத்துல போய் பரத்துக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன். ஃபஸ்ட்டு கடவுளுக்கு, அப்புறம் தான் யாருக்கு? சொல்லுங்க, சில்லுன்னு உறைஞ்சிட்டீங்க. ஃபஸ்ட்டு கடவுளுக்கு விரோதமாக, ஒரு குற்றம் கடவுளுக்கு விரோதமானது தான். ஒரு பாவம் என்ற ஒன்றே கடவுளுக்கு விரோதமாக செய்கிறது தான். மனுஷனுக்கு விரோதமாக செய்கிறது தப்பு. நல்லா புரிஞ்சுக்கணும். மெயினாக ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு விரோதமாக செய்கிறது பாவம் அல்ல, அது தவறு. கடவுளுக்கு விரோதமாய் செய்கிறது. அவன் சொல்கிறான், என் தகப்பனிடத்தில் போய் தகப்பனை பரத்துக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன் சொல்லிட்டு என்ன சொல்கிறான்? இனிமேல் சொல்லுங்க, உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு சொல்லுங்க, நான் பாத்திரன் அல்ல, ஐ எம் நாட் வர்த்தி. ஏன்னா he has lost his position, he has lost his right.
சொத்தை என்னைக்கு வாங்கிட்டு போனான்னு அன்னைக்கு அவன் கதை முடிஞ்சிச்சு, அவன் கணக்கு முடிஞ்சிச்சு. தகப்பை மன்னிக்கிறான், மறக்கிறாது வேற. அவன் கேட்டேன், அவன் கூலிக்காரில் ஒருத்தனை என்ன வச்சுக்கிடுங்க, அவன் வேலைக்காரனை என்ன வச்சுக்கிடுங்கன்றான். இயேசுவின் ரத்தம் ஜெயம். அதனால தான் நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகள் நல்லா புரியணும். எ மேன் மஸ்ட் மேக் கன்ஃபெஷன் டு ஹிம்செல்ஃப் ஃபர்ஸ்ட். உங்கள் அப்பா என்ன தூக்கி எறிஞ்சிட்டாரா? இல்லை. அனைத்து முத்தமிட்டு வஸ்திரங்கள் உடுத்தி ஒரு பெரிய மாடு அடித்து கண்டுக்குட்டி அடித்து ஒரு விருந்து வச்சு கொண்டாடினார் என்று சொல்லியிருக்கிறது. இன்றைக்கும் யோவான் 1:9 சொல்லுகிறது. முடிக்கிறேன், இன்னொரு முறை தொடர்கிறேன். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு ஒரு உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். திரும்ப வதிப்போம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், இன்னொருத்தர் பாவத்தை அறிக்கை, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன், நீங்களே சொல்லுங்க, வாழ்வடைய மாட்டான். பயங்கரமான வார்த்தை சார். எடுத்து நான் பேச எனக்கு நேரம் இல்லை, நான் பேசலை. தன் பாவங்களை மறைக்கிறவன் அவன் நல்லாவே இருக்க மாட்டான்னு அர்த்தம். பயமாக இருக்குல்ல? நீதிமொழிகள் அப்படி இருக்கு, தன் பாவங்களை மறைக்கிறவன் நான் நல்லா இருக்க மாட்டான்னு இருக்கு. அவங்கள போய் நீ நல்லா இருப்ப, நீ வாழ்ந்து சுகித்திருப்பான்னு போய் சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்றீங்களா என்ன? Do you want to make humbug? Do you want me to cheat people? By using the term encouragement, encourage பண்ணுங்க. அவன் இன்னும் அநியாயம் பண்ண போறான், இன்னும் அக்கிரமம் பண்ண போறான். இல்லை, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். எல்லாரும் எழுமி நிற்போம். ஆண்டவரே, அந்த இரக்கத்துக்காக உங்களுடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த கிருபாசன தண்டையில் நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. அவன் ஞானஸ்நானம் வரும்போது தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானத்தை ஒரே ஒரு ஸ்டெப் தான் சொல்லியிருக்கேன். முதல்ல எ மேன் மஸ்ட் மேக் கன்ஃபெஷன் டு ஹிம்செல்ஃப். இதோட முடிக்கிறேன். நான் 2 பாயிண்ட் இருக்குது, அதில் எவ்வளோ விஷயம் இருக்கு பாஸ்டர். ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாஸ்டர், இப்படியெல்லாம் நம்ம இருக்கணுமான்னு. எப்படியும் வாழலாம் என்று சொல்வது உலகம், ஆனால் கிறிஸ்தவம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறது இயேசு. ஜீவ வழியும் மரண வழியும் உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். You choose it, life or death. உங்களுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த வசனத்தில் நான் நின்னேன்னா, மனம் திரும்புதல் கேட்ட ஞான ஸ்நானம் என்பது ஒரு யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞான ஸ்நானமே. அவன் சொல்றான், நான் ஜலத்தினால், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் ஆவியினாலும் அக்கினியினாலும் கொடுப்பார். ஒரு யோவான் ஸ்நானம் கொடுத்த பேப்டிசமே என்னை இவ்வளவு பயமுறுத்துதுன்னு சொன்னா, இயேசு உலகம் எங்கு புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளை சீஷராக்குங்கள், பிதா குமார் பரிசுத்த ஆவி நாமத்தால் ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்லி அனுப்புனாரு. அந்த ஞானஸ்நானம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும், கைகளை வாயிடுது. ஸோ எவ்வளோ பவர்ஃபுல். சரி, விளையாட்டு இல்லை. பேப்டிசம் கேத்தலிக் சர்ச்சில் அது ஒரு என்னது, ஒரு சாக்ரமெண்ட், ஒன் ஆஃப் த சாக்ரமந்துன்னு சொல்லுவாங்க. எத்தனை சிஸ்டர் என்ன டீச்சர்? ஒன் ஆஃப் த சாக்ரமந்து. கல்யாணமும் ஒரு சாக்ரமந்து, ரைட்? மேரேஜ் இஸ் a sacrament. ஜீசஸ் சாக்ரமந்துனா புனிதம். கத்திரிக்கை வந்து உங்களுக்கு தெரியும். அப்போ என்னங்க, ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்கோம், பரிசுத்தாவி பற்றி பேசுகிறோன்றோம். நம்ம இந்த ஞானஸ்நானத்தை பற்றி சும்மா
இஷ்டத்துக்கு எல்லாரும் தண்ணிக்குள்ளே முந்தி எந்திரிச்சுக்கலான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஒருவேளை இன்னொரு வாரம் நான் என்ன பற்றி நான் முடிக்கல. நான் எப்படி எடுத்தேன், நான் எங்கே இருக்கேன், நான் எங்கே போகணும், நான் எங்கே நிற்கிறேன், ஐ டோன்ட் நோ வேர் ஐ நோ மை டெஸ்டினேஷன். எனக்கு டெஸ்டினேஷன் எங்கே தெரியும். ஐ நோ வேர் ஐ ஹவ் ஸ்டார்டட். நான் வேர் ஐ எம் ஸ்டாண்டிங், எங்கே நான் நிற்கிறேன்னு தெரியும். வெதர் ஐ எம் கோயிங் இன் த ரைட் பஸ், ராங் பஸ், ரைட் ட்ரெயின், ராங் ட்ரெயின், ரைட் ஃப்ளைட், ராங் ஃப்ளைட், ரைட் ரூட், ராங் ரூட், எதில் நான் போயிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே? செக் மீ லார்ட். ஆண்டவரே செக் பண்ணி பாருங்க ஆண்டவரே, செக் பண்ணி பாருங்க, கோச்சிக்கிடாதீங்க. ஒரு ஃப்ளைட்டில் சென்னையிலேருந்து மதுரைக்கு வர்றதுக்கு முன்னால் எங்களை தோண்டி துருவி எடுக்கிறான். போனவங்களுக்கு தெரியும், வரவங்களுக்கு தெரியும். பெல்ட்டை கலட்டுன்றான், ஷூவை கலட்டுன்றான், அதை டப்பால வையின்றான், எங்களை அரட்டுறான். செல்லை வச்சுட்டியா, பர்ஸை வச்சுட்டியா, கையை தூக்குன்றான். நம்ம பக்கத்தில் வச்சு அதை பூரா செக் பண்ணி பார்க்குறான். ஆச்சரியமா இருக்கு. எனக்கு கீக்கு நடிச்சிச்சுன்னா ஒரு சின்ன ஒரு தாள், மாத்திரை தாளுக்கு ஒன்று இருந்துச்சு, அதை எடுத்து மேலே அங்கே வச்சேன். ஓகே கோ. அவன் நம்மளை நின்று பேசுகிற அந்த தோரணை இதெல்லாமே பூரா நார்த் இண்டியன்ஸ், பூரா ஹிந்தி பேசுகிறான். வா போன்றான். நம்மளை மரியாதை, வயசானவங்களுக்கு கூட எவனுக்கு மரியாதை இல்லை. நம்மளை செக் பண்ணிட்டு தான் ஃப்ளைட்டில் ஏற்றுறான். நான் யோசிச்சு பார்த்தேன், கம்பேர் பண்ணிட்டேன். நீங்கள் நினைக்கிற போல ஒரு இடத்துல உட்காந்தாலே என் மனசு எங்கெல்லாம் ஓடும்னு. ஒரு ஃப்ளைட்டில் ஏறி ஒரு இடத்துக்கு போகிற, அந்த ஃப்ளைட்டில் போகிறதுக்கு எத்தனை செக்கிங்னா, பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு எத்தனை செக்கிங் இருக்கும் சார். ஜீசஸ் கிரைஸ்ட். பாவம் இல்லாத நாடு, ஒரு நோயும் காணாது, அதிசயமான ஒளிமயமான இயேசுவின். ஒரு ஸ்டான்ஸா பாடுவோமா? மேஜர் ஸ்லோவா. பாவம் இல்லாத நாடு, ஒரு சாபம் நாடு. பாவம் இல்லாத நாடு, ஒரு சாபம் காணா நாடு. நித்திய மகிழ்ச்சி, ஓயாத கீதம், உன்னதத்தில் ஓசன்னாம் அல்லேலூயா. அதிசயமான ஒளிமய நாடா, நேசரின் நாடா, வாஞ்சிக்கும் நாடா, நேசரின் நாடா, நாம் வாஞ்சிக்கும். பாமா எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? பாவம் இல்லாத நாடு, ஒரு சாபம். எல்லாரும் சேர்ந்து கைத்தடி பாடு. பாவம் இல்லாத நாடு, ஒரு சாபம் நாடு. நித்திய மகிழ்ச்சி, ஓயாத கீதம், உன்னதத்தில் ஓசன்னா அல்லேலூயா. மான ஒளிமய நாடா, நேசரின் நாடா, நாம் வாஞ்சிக்கும் நாடா, என் இயேசுவின் நாடா, நாம் வாஞ்சிக்கும் நாடா. ஒரு நிமிஷம் கவனிங்க பாஸ்டர். அப்படின்னா யாரும் போக முடியாதா பாஸ்டர்? பயமா இருக்கு. இந்த செய்தி முடிச்சுட்டு அப்படின்னா நான் போக முடியாது பாஸ்டர். நீ போகும்போது ஐயோ பாஸ்டர் வேண்டாம் பாஸ்டர், நாங்கள் வரலையே பாஸ்டர். கடைசி சரணம் எப்படி தெரியுமா பாடுது? இயேசுவின் இரத்தத்தினால் பாவம் கழுவினால் செல்லலாமே. Clap your hands, sing. இயேசுவின் இரத்தத்தினால் பாவம் கழுவினால் செல்லலாமே. இத்தனை பெரிய சாக்கியம் நீளப்போரி பூமியில் எவரும் வேண்டாம். ஆன ஒளிமயனா, நேசரின் நாடா, நாம் வாஞ்சிக்கும் நாடா, என் நேசரின் நாடா, நாம் வாஞ்சிக்கும் நாடா. கைதட்டி
கர்த்தரே ஸ்தோத்திரம். இயேசுவின் இரத்தத்தினால் பாவம் கழுவினால் செல்லலாமே. ஃப்ளைட்டில் எத்தனை செக் பண்ணாலும் பண்ணட்டாலும் பரவாயில்ல, இயேசுடைய ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்திருக்குமானால் நம்ம ஃப்ரீயாக பரலோகத்துக்குள்ளே போகலாம். கைகளை தட்டி கர்த்தரே ஸ்தோத்திரம். அதனால் அந்த பக்தன் என்ன சொல்லுகிறான்? இத்தனை பெரிய ஸ்லாக்கியம் இழப்போர் இந்த பூமியில் எவரும் இருக்க வேண்டாம், இன்றைக்கே வாங்க, இன்றைய அனுக்கிற காலம், இன்றைய ரட்சணிய நாள். அவ்வளோ நல்லா இருக்கு. ஸ்தோத்திரம். எமர்ஜெப சிங்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறது. கையில் வயது கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, பைபிளை நிறைய படிச்சுக்கிட வேண்டியது இருக்குது. வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவையில் அவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அறியீர்களா. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற வேலைகளுமே என்று சொன்னேன். இந்த ஞானஸ்நானத்தை குறித்து கொஞ்ச நேரம் பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். நாங்கள் எடுத்த ஞானஸ்நானம் அந்த பெயர் கரெக்டு தான், ஆனால் நாங்கள் சரியாக எடுத்திருக்கோமான்னு பார்த்து அதுக்கேற்ற வாழ்க்கை எங்களுக்கு இல்லைன்னா நாங்கள் சரியாக அது சரி பண்ணி பரலோக ராஜ்யத்துக்கு நாங்கள் போக தகுதி உள்ளவர்களாக எங்களை மாற்றும். ஆண்டவரே, உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படுன்னு சொன்னது போல் எங்களை ஆண்டவரை முகமுகமாக சந்திக்க நாங்கள் எப்போ ஆயத்தமாக இருக்கோம். எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குறோம், துதிகனமைமை எல்லாம் அவங்க செலுத்துக்கிறோம். அப்பிரயோஜனமான வேலைக்காரர், என் கடமையை செஞ்சேன். அப்பிரயோஜனமான வேலைக்காரர், என் கடமை என்னால் முடிஞ்ச வரைக்கும், பவுல் சொன்னது போல் இயன்ற வரைக்கும், என் சரித்திருக்க பலன் இருக்கிற வரைக்கும் நம்முடைய வார்த்தையினால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன்ப்பா. நீர் தான் அதை எடுத்து, நீர் தான் இதை இன்னும் வல்லமையாக மாற்றி இதை மக்களுடைய உள்ளங்களில் கிரியை செய்ய வைப்பீராக. துதிகனமையும் சேர்த்துக்கிறோம். கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ள ஆண்டவர் பரிசுத்தமாகுதலை பயத்தோடு என்று காத்துக்கொள்வோம். எக்காலம் துணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையில் என்று சாரணோரஜி பாடினது போல ஆண்டவரே, அந்த மகிமையில் நாங்கள் எழும்பத்தக்க எங்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றும். எங்களை கழுவும், எங்களை சுத்திகரியும், எங்களை பரிசுத்தமாக்கும். எஜமானுடைய உபயோகத்துக்கு ஏற்ற கனத்துக்குரிய பாத்திரங்களாக எங்களை மாற்றும். எங்களை ஒவ்வொரு நாளும் உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் எங்களோட அவயவங்களை ஒவ்வொன்றை கழுவி சுத்திகரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். சேர்ந்து சொல்லுவேன், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரட்டும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கிறேன். எப்பொழுதும் உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்ம அனைவருடன் நீடிக்கிற சதா காலங்களிலும் இருப்பதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.